அடுத்ததாக நமது நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய திரு மா சுப்பிரமணிய பிள்ளை HMS மாநில செயல் தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பதற்காக திரு கே கருப்பசாமி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். திருமதி N ரம்யா மண்டல மகளிர் அணி செயலாளர் மதுரை அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். நீங்கள் உங்களோட கைத்தறல் மூலியமா உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்த்துக்களையும் சிறப்பிக்கலாம். உங்களுக்காக மதிப்பிற்குரிய திரு மா சுப்பிரமணிய பிள்ளை அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கின்றோம். தமிழ்நாடு மின்சார வாரிய தொழிலாளர் பொறியாளர் ஐக்கிய சங்கத்தினுடைய 4வது மாநில மாநாட்டிற்கு தலைமையேற்றுக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய சங்கத்தினுடைய தலைவர் கண்ணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலேயே பொதுச் செயலாளர் உரையோடு இந்த மாநாடு சிறப்படைவதற்கான பணியை செய்து கொண்டிருக்கின்ற HMS உடைய மாநில தலைவர், தேசிய HMS உடைய செயற்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய மு சுப்பிரமணியம் அவர்களே, இந்த விழாவிலே கலந்து பேருரையாற்றியிருக்கின்ற HMS உடைய தேசிய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ஹர்பஜன் சிங் சித்து அவர்களே, இந்த மாநாட்டிலே சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற இந்த ஐக்கிய தொழிலாளர் சங்கத்தினுடைய ஒவ்வொரு அசைவையும் ஒவ்வொரு வெற்றிக்கும் காரணமாக இருக்கின்ற மரியாதைக்குரிய தலைவர் தேசிய தலைவர் ஐயா CA ராஜா சேதர் அவர்களே, இங்கே பங்கேற்றிருக்கின்ற HMS உடைய மாநில மாவட்ட இணைப்பு சங்க நிர்வாகிகளே, தமிழ்நாடு மின்சார வாரிய தொழிலாளர் பொறியாளர் ஐக்கிய சங்கத்தினுடைய மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகளே, பங்கேற்றிருக்கின்ற சகோதர தொழிற்சங்க தலைவர்களே, மிக ஆவலோடு எழுச்சியோடு இங்கே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தொழிற்சங்க நிர்வாகிகளே, தொழிலாளர் நண்பர்களே, தொழிலாளர் சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் தமிழ் மாநில HMS சார்பாகவும் நான் முதற்கண் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாநாட்டை பாடும்போது இது அரசியல் கட்சி மாநாடா என்கிற அளவிற்கு எழுச்சியோடு ஒரு பற்றோடு இங்கே நீங்கள் பங்கு பெற்றிருக்கிறதை பார்க்கும்போது எதிர்காலத்திலே தொழிற்சங்க வரலாற்றிலே ஐக்கிய தொழிலாளர் சங்கம் என்கிற அந்த சங்கம் மாநில அளவிலே அகில இந்திய அளவிலே மின் தொழிலாளர்களை ஒன்று சேர்த்து எதிர்காலத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய தாக்கங்களை எதிர்நோக்கக்கூடிய நிலையில் நீங்கள் உருவாகியுள்ளீர்கள். அதற்கான பணியைத்தான் மரியாதைக்குரிய சகோதரர் சுப்பிரமணியம் அவர்கள் தேசிய HMS உடைய செயற்குழு கூட்டத்திலே அங்கே உரையாற்றினார்கள். அதனுடைய முதல் பயனாகத்தான் மரியாதைக்குரிய HMS உடைய பொதுச் செயலாளர் அவர்களும் இந்த மின் பணியாளர்களை ஒன்றிணைக்க வேண்டும், ஒரு சில மாநிலங்களில் இருந்தாலும் கூட இந்தியா பூராவும் இருக்கக்கூடிய இந்த மின்சார தொழிலாளர்களை அத்தனை பேரும் ஒன்று சேர்த்தால்தான் எதிர்காலத்தில் நம்முடைய பணியை, இந்த நாட்டு மக்களுடைய சேவையை, இந்த மின்சார வாழ்க்கையுடைய வளர்ச்சியை நாம் எட்டி பிடிக்க முடியும், அதை பாதுகாக்க முடியும் என்கிற நிலையிலே அவர் பேசினார். உண்மையிலே இதை நான் பார்க்கும்போது ஐக்கிய தொழிலாளர் சங்கம் உருவான போது அதிலே முனைப்போடு பணி செய்த என்னுடைய சகோதரன் மனோகரன் இல்லையே என்கிற ஒரு காட்சியை பார்க்கிறோம். ஆகவே மனோகரன் இல்லாவிட்டாலும் கூட இங்கே பல மனோகரனை உருவாக்கி இருக்கிறார்கள்.
அவர் விட்ட அந்த விதை என்று தலைத்துக் கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய ஆலமரமாக இருக்கிறது. தொழிலாளி வர்க்கத்திற்கு அது மிகப்பெரிய ஊன்று சக்தியாக உருவாகும் என்பதை நான் நினைத்துக் கொள்கிறேன். அதே நிலையில் பல்வேறு அதிகாரிகளை பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த ஐக்கிய தொழிலாளர் சங்கத்தினுடைய ஆரம்பம் முதல் அவருடைய ஆயுள் வரைக்கும் ஐஏஎஸ் அதிகாரி நம்மோடு இல்லாத போதும் கூட விஜயராகவன் அவர்களை உற்று நோக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை நான் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், இந்த இந்திய திருநாட்டில் சேவையில் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய தொழிலாக எதுவாக இருந்தாலும், பாதுகாப்பு துறையாக இருக்கட்டும், போக்குவரத்தாக இருக்கட்டும், சுரங்கமாக இருக்கட்டும், ஆனால் எல்லாதற்கும் மேலாக தன்னுடைய உயிரை கூட கருதாமல் அந்த சேவையை சிறப்பாக செய்யக்கூடிய அந்த மின்பணியாளரை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய சுயநலத்தை கூட பார்க்காமல் அவர் இந்த பணியை செய்யக்கூடிய அந்த நிலைப்பாடு காரணமாகத்தான் இன்றும் பொதுத்துறை மின்சார வாரியம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நம்ம பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒன்றிய அரசினுடைய அந்த மின் மசோதாவை பொறுத்தளவில் மிகப்பெரிய அழிவை, மிகப்பெரிய தேக்கத்தை, இந்த மக்களுடைய சேவையை சிறப்பாக செய்ய முடியாத, அந்த மக்கள் பயன்பெற முடியாத ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வந்திருக்கிறது. ஆகவே அதையெல்லாம் எதிர்நோக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சங்கம் அரசியல் சாராத தொழிற்சங்கம் HMS நிச்சயமாக ஆளுமை யாராயிருந்தாலும் எதிர்த்து கேட்கக்கூடிய ஆற்றலும், தொழிலாளருக்கான சாதனையை செய்யக்கூடிய ஆற்றலும் இருக்கிறது. ஆகவே இந்த மாநாட்டிலே வைக்கக்கூடிய தீர்மானங்கள் அத்தனையும் வெற்றி பெறுவதற்காக HMS அமைப்பும் ஐக்கிய தொழிலாளர் சங்கமும் தொடர்ந்து செயல்படும். வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி நம்முடைய சங்கம் வென்று காட்ட வேண்டும். வெல்லட்டும் ஐக்கிய தொழிலாளர் சங்கம் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி ஒரு விடைபெறும். நன்றி, வணக்கம். நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். எழுச்சி மிகு மாநாட்டில் ரொம்ப எழுச்சியோட பேசியிருக்கிறாங்க. நன்றிகள் சார். அடுத்ததாக, மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவர் இவர் என்று போற்றி புகழ வேண்டும் அப்படின்ற ஒரு வாசகம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த போற்றுதலுக்கும் புகழ்தலுக்கும் உரிய மிகப்பெரிய ஒரு மனிதனாக இருந்தவர் நம்மளுடைய முன்னாள் சங்கத்தினுடைய தலைவராக இருந்த ரா மனோகரன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் மிகப்பெரிய கைதட்டல் கொடுங்க. நம்ம சங்கத்துக்காக நிறைய உதவிகள் செஞ்சுருக்காங்க. சங்கத்தினுடைய அந்த தகுதியை வந்து மேலும் மேலும் உயர்த்திக்கிட்டே போனாங்க. அவங்களால தான் இத்தனை கூட்டமும் இன்னைக்கு குழுமி இருக்கிறோம் அப்படின்னா அந்த சங்கத்தினுடைய ஆணி வேராக இருந்த மனோகரன் சார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு தடவை உங்கள் கைதட்டலால் நன்றிகள் சொல்லலாம். ஸோ அவருடைய மனைவியார் அவர்களுக்கு நம்மளுடைய சங்கத்தின் சார்பில் நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது. அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்குமாறு நமது சங்கத்தினுடைய தலைவர் கண்ணன் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நமதுடைய சங்கத்தினுடைய மகளிர் அணி சார்பில் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். செல்லம்மாள் அவர்களுக்கு உங்களுடைய நல்ல கைத்தட்டலோடு முதலாவதாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் அவரை நினைவு கூறுமாறும் அவரோட ஒரு மாபெரும் சேவையை பாராட்டுவதாகவும் எல்லாரும் எழுந்து நின்று அவர்களுக்கு மரியாதை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு மின்சார வாரிய தொழிலாளர் ஐக்கிய சங்கம் 4வது மாநில மாநாட்டில் இந்நேரத்தில் ஈரா மனோகரன் அவர்களின் துணைவியாருக்கு மரியாதை செய்து இந்நேரத்தில் மனோகரன் அவர்களை நினைவு கூறுகிறோம். ஒரு பெரிய கைத்தட்டலோட அவரோட ஆசையோட இந்த 4வது மாநில மாநாடு சூப்பரா நடந்துட்டு இருக்கு, அருமையா நடந்துட்டு இருக்கு, சிறப்பா நடந்துட்டு இருக்கு. மகளிர் அணி சார்பாக மகளிரும் கலந்துக்கோங்க, வாங்க முன்னாடி வாங்க. நமது மாநில தலைவர் அவர்களுடைய கரங்களாலும் நமது திரு மோ சுப்பிரமணியன் சார் அவர்களுடைய கைகளாலும் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. நம்மளுடைய சங்கத்துக்காக மிகப்பெரிய விஷயங்களை பல வருடங்களாக செய்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஃபவுண்டேஷனுக்கு பேஸாக அமைஞ்சிருக்கக்கூடிய மனோகரன் சார் அவர்களுடைய நன்மைகளை நம்ம எடுத்து காட்டாக இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக எழுந்து நின்ற எல்லாருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளோடு அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
ஸோ இந்த ஒரு மாநில மாநாட்டுக்கு வந்து திரண்டிருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே வந்து ஒரு ஊழியர்கள் அப்படின்றத தாண்டி ஒரு குடும்பமாக இங்கே வந்து நம்மளாம் இருக்கும். நீங்கள்லாம் தான் இந்த மழை காலமாக இருக்கட்டும், இல்லை வந்து மக்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனைனோடனே ஒரு தூணாக நின்று இன்னைக்கு தமிழ்நாடு வந்து இந்த அளவுக்கு ஒரு செழிப்பான மாநிலமாகவும் எல்லா டெக்னாலஜியும் நிறைந்திருக்கக்கூடியதற்கு அடித்தளமாக இருக்கக்கூடியது நம்மளுடைய துறை தான். அடுத்ததாக நமது மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய வி ஃபாதர் வெள்ளை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகின்றது. நமது HMS மாநில துணைத் தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. திரு வி பாரத் வெள்ளை HMS மாநில துணைத் தலைவர் அவர்களுக்கு கௌரவிக்கும் நேரம் இது. நல்ல ஒரு பெரிய கைத்தட்டலோட வி பாதர் வெள்ளை அவர்களை கௌரவிக்கிறோம். நல்ல கைத்தட்டலாமே. நமது ஃபாதர் வெள்ளை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. நல்ல கைத்தட்டல் கொடுத்துருங்க. மாநில பொதுச் செயலாளர் அவர்களை கௌரவிக்கிறார். அன்பான தொழிலாளர் தோழர்களே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த மாநாடு ஒரு திருவிழா காலமாக அரசியல் கட்சி கூட நடத்த முடியாத அளவிற்கு தொழிற்சங்கம் இந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு மாநாடை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய HMSனுடைய மாநில தலைவர் மு. சுப்பிரமணியம் அவர்களே, எனக்கு முன்பு உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தேசிய பொதுச் செயலாளர் ஹர்பஜன் சிந்து அவர்களே, சிறப்புரையாற்ற இருக்கக்கூடிய அகில இந்திய தலைவர் ராஜாசிரியர் அவர்களே, எனக்கு முன்பு உரையாற்றி இருக்கக்கூடிய செயல் தலைவர் சுப்பிரமணிய பிள்ளை அவர்களே, இங்கு திரளாக கூடியிருக்கக்கூடிய நண்பர்களே, தோழர்களே, சகோதரிகளே, எல்லோரும் கூட்டம் நடத்தலாம், மாநாடு நடத்தலாம். இந்தளவுக்கு தன் ஆர்வத்தோடு எல்லா இயல்போடு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த மாநாடு சிறப்பாக வெற்றி பெற வேண்டும். தொழிலாளர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு தொழிலாளருக்காக நடத்தக்கூடிய இந்த ஸ்தாபனம், தொழிலாளருக்காக நடத்தக்கூடிய இந்த இயக்கம், ஐக்கிய சங்கம், ஐக்கிய பொறியாளர் சங்கம் HMSனுடைய இணைந்து தோழமையோடு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. வரக்கூடிய காலங்களிலும் இதுபோன்று தொடர்ந்து செயல்பட்டு நாட்டுக்கும் தொழிலாளருக்கும் மக்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாநாட்டை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசியதற்காக நன்றி சார். அடுத்ததாக நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நமது சங்கம் வந்து என்னென்ன மாதிரியான செயல்பாடுகள் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்றத தொடர்ந்து நம்மை சார்ந்தவர்கள் வந்து பேசுகிறதுக்காக காத்துட்ருக்குறாங்க. ஸோ அடுத்ததாக வந்து நமது நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஆர். ராஜலக்ஷ்மி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். HMS மாநில மகளிர் செயலாளர் TNHMSUS அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். அவர்களுக்கு சிறப்பு செய்யுமாறு திருமதி பி. வாணி மண்டல மகளிர் அணி செயலாளர் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். அவர்களுக்கு சிறப்பு செய்யுமாறு திருமதி பி. வாணி மண்டல மகளிர் அணி செயலாளர் கோவை அவர்களையும் அன்போடு மேடை கலைக்கின்றோம். அவர்களுக்கு நிறைவு பரிசு வழங்குவதற்காக திருமதி டி. முத்துச்செல்வி அவர்களையும் அழைக்கின்றோம். மண்டல மகளிர் அணி செயலாளர், திருநெல்வேலி. நமது மதிப்பிற்குரிய திரு ஆர். ராஜலட்சுமி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. நல்லதொரு கைதட்டல் கொடுத்துருங்க. மாநில மகளிர் செயலாளர் அவருக்கு நல்ல கைத்தட்டல் கொடுத்து அவரை வந்து நல்ல வாழ்த்தலாம். நமது HMS மாநில மகளிர் அணி செயலாளராக இருக்கிறாங்க. மதிப்பிற்குரிய ராஜலட்சுமி அவர்களை நமது மாநாட்டை பற்றி சில வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
தமிழ்நாடு மின்சார வாரிய தொழிலாளர் பொறியாளர் ஐக்கிய சங்கத்தின் 4வது எழுச்சிமிகு மாநில மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கும் தலைவர்கள் அவர்களையும் மற்றுமுள்ள மாவட்ட மாநில நிர்வாகிகள் அனைவரையும், இணைப்புச் சங்க நிர்வாகிகள் அனைவரையும் மாநாட்டிற்கு வருக வருக என வரவேற்கின்றோம். மின்சார வாரியம் அப்படின்னாலே ஷாக் அடிக்கும், கரண்ட்னாலே ஷாக் அடிக்கும். மாநாட்டை பார்த்தாலே மிகப்பெரிய ஷாக்காக இருக்குது. இந்த காலகட்டத்தில் அரசியல் கட்சிகளுக்கு ஈக்குவலாக எங்களது தொழிற்சங்கமும் மாநாடு நடத்த முடியும் என்பதை நிரூபித்து காட்டியுள்ள திரு மு. சுப்பிரமணியன் சார் அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாநாடு மிக சிறப்பாக வெற்றி பெற தமிழ்நாடு HMS உழைப்பாளர் சங்கத்தின் சார்பில் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நன்றி. மாநாட்டை பற்றி சிறப்புரையாற்றியதற்கு நன்றி ராஜலட்சுமி மேம். நம்மளுடைய சங்கத்தில் வந்து எந்த அளவுக்கு பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா வந்துட்டு ஆண்கள் எல்லோரும் வந்துட்டு கீழே இருந்தால் கூட பெண்களை முன்னிறுத்தி இந்த நிகழ்ச்சியை அழகாக நடத்திட்டு இருக்கிறது எங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அடுத்ததாக நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய திரு பி. கணேசன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது. அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். HMS மாநில செயலாளர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துவதற்காக திருமதி பி. சரிதா அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். மண்டல மகளிர் அணி செயலாளர் விழுப்புரம். அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குவதற்காக திருமதி எம். சீனு ஜெனிஃபர் ரூபி அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். சிறப்பு வாய்ந்த தொழிலாளர் வர்க்கத்தினுடைய மிகப்பெரிய மாநாடு இங்கு நம்முடைய தேசிய தலைவர், பொதுச் செயலாளர் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் சிறந்தாழ்ந்து என்னுடைய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நம் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சார், ஷார்ட் அண்ட் ஸ்வீட் கேள்விப்பட்டிருக்கோம் சார். இவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட் நாங்கள் கேள்விப்பட்டதில்லை. இருந்தாலும் ரொம்ப சூப்பராக பேசுனீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததாக நமது நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய NV ராஜேந்திரன் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது. HNMS மாநில துணைத் தலைவர், போர்ட் அண்ட் டக்ஸ் ஒர்க்கர்ஸ் யூனியன் சென்னை அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது. மரியாதைக்குரிய NV ராஜேந்திரன், HMS மாநில துணைத் தலைவர், போர்ட் அண்ட் டாக்ஸ் ஒர்க்கர் யூனியன் சென்னை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. நமது மாநாடு குறித்து ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சார். தமிழ்நாடு மின்சார வாரிய ஐக்கிய தொழிலாளர் சங்கத்தினுடைய 4வது மண்டல மாநாட்டிற்கு தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற திரு கண்ணன் அவர்களை, செயலாளர் அன்புக்கினிய நண்பர் திரு மூசு அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற பாசமிகு அகில இந்திய தலைவர், பொதுச் செயலாளர் திரு அர்பன் சிங் சித்தா அவர்களே, எனக்கு பின்னாலே வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற தொழிற்சங்க சாணக்கியன் ஐயா ராஜா ஸ்ரீதர் அவர்களே, எனக்கு முன்னாலே வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் சென்னை துறைமுக டிரான்ஸ்போர்ட் அண்ட் டாக் ஒர்க்கர்ஸ் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த அரங்கமே மின்சாரம் என்றால் சம்சாரமும் அதிரும் என்பது போல அரங்கமே அதிர்ந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக இது ஒரு வெற்றி திருவிழா போல காட்சியளிக்கிறது. உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அது எங்களுடைய தலைவர் அவர்கள் சொல்வார்கள். ஒரே ஒரு விஷயம், இது தொழிலாளர்களுடைய கோரிக்கைகள் மட்டுமல்ல, தமிழகத்திலே வாழுகின்ற அத்தனை இல்லங்களுக்குமான கோரிக்கையை
நீங்கள் வைக்க வேண்டும். ஏனென்றால் இங்கு அரசியல் கிடையாது, இருந்தாலும் அரசியலாக அரசியல் மாநாடாகவே இது இருக்கிறது. ஆகவே இந்த வந்திருக்க அத்தனை உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்து எனக்கு வாய்ப்பளித்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். சென்னையிலிருந்து திருச்சியில் ஒரு ஓங்கி ஒழிச்ச ஒரு குளரா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக ஆர் கிருபாகரன் அவர்களை மேடை கிடைக்கிறேன். செக்ரட்டரி ஜெனரல் AIEPFSF அவர்களுக்கு சிறப்பு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவர்களுக்கு சிறப்பு செய்வதற்காக நமது மாநில துணைத் தலைவர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திரு ஆர் கிருபாகரன் அவர்கள் அன்புடன் நல்ல ஒரு கைத்தறல கொடுக்கலாம். திரு கிருபாகரன் அவர்களுக்கு செக்ரட்டரி ஜெனரல் AIEPFSF அவர்களுக்கு நமது சங்கத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. நமது 4வது மாநில மாநாட்டை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம் சார். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய HMS அகில தேசிய தலைவர் தொழிலாளர்களின் விடிவெள்ளி அண்ணன் CA ராஜா ஸ்ரீதர் அவர்களே, தொழிலாளர்களின் வழிகாட்டி தேசிய பொதுச் செயலாளர் HMS அருமைக்குரிய காம்ரேடு ஹர்பஜன் சிங் சித்து அவர்களே, இந்த விழாவினை சீரும் சிறப்புமாக மக்கள் வெள்ளத்தில் மிதக்க விட்டு கொண்டிருக்கும் தமிழ்நாடு மின்சார வாரிய தொழிலாளர் பொறியாளர் சங்கத்தின் மாநில தலைவர் அண்ணன் சுப்பிரமணியம் அவர்களே, இந்த விழாவுக்கு அழைப்பு வந்தபோது நினைச்சேன், சரி ஏதோ தமிழ்நாடு பூரா ஒரு 500-1000 பேர் தேர்வாங்கன்ட்டு பார்த்தா கிட்டத்தட்ட 50,000 பேர் கிட்ட கூடியிருக்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. இந்த மாநாடு மேலும் வெற்றி அடைய நம்முடைய வருங்கால வைப்பு நிதி சம்மேளனத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு இந்த விழாவுக்கு அனுப்பியதற்கு நன்றி பாராட்டி தொழிலாளர் ஒற்றுமை ஓங்குக, தொழிற்சங்க ஒற்றுமை ஓங்குக என்று கூறிக்கொண்டு வாழ்த்துக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் திரு கிருபாகரன் அவர்கள், செக்ரட்டரி ஜெனரல். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக நமது மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய பி மோகன்தாஸ் மாநில செயலாளர் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். HMS GS ICF லேபர் யூனியன் அவர்களுக்கு சிறப்பு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மோகன்தாஸ் மாநில செயலாளர் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். நல்ல ஒரு பலத்த கைத்தட்டலோடு அவரை வரவேற்கலாமா? அவர்களுக்கு நமது சங்கத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. மிகவும் சீரோடு சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த 4வது மாநாடு உண்மையிலேயே இங்கே குழுமியிருக்கும் மின் ஊழியர்களுடைய கோரிக்கைகளையும் அவருடைய தீர்மானங்களையும் இன்றை வென்றெடுக்கும் ஒரு மாநாடாக மாநாடு திகழ இருக்கின்றது. இந்த மாநாட்டிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் நம்முடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் தோழர் ஹர்பஜன் சிங் அவர்களுக்கும் மற்றும் நம்மை எல்லாம் நல்வழிப்படுத்தி மிகவும் சீரோடு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அகில இந்திய தலைவர் திரு ராஜேஸ்வர் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகிற அனைவருக்கும் ICF லேபர் சார்பாகவும் HMS சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளது. இம்மாநாடு வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய திரு S நாகராஜன் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். பிரசிடென்ட் TNEP AESU அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மதிப்புக்குரிய டி ரவிச்சந்திரன் மாநில செயலாளர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நினைவு பரிசு வழங்குவதற்காக திரு ஆர் பெரியசாமி மண்டல செயலாளர் அவர்களை அழைக்கின்றோம்.
திரு ஆர் பெரியசாமி மண்டல செயலாளர் அவர்களையும் அழைக்கின்றோம். நினைவு பரிசு வழங்குவதற்காக திரு எஸ் நாகராஜன் அவர்களை அன்போடு ஒரு முறை அழைக்கின்றோம். நல்ல ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் அவருக்காக. நாகராஜன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது. மதிப்பேற்குரிய திரு நாகராஜன் அவர்களுக்கு நினைவு பரிசு நமது சங்கத்தின் சார்பாக மதிப்பேற்குரிய பெரியசாமி அவர்களுடைய கரங்களால் வழங்கப்படுகிறது. நன்றி. நமது மாநில மாநாட்டை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு மின்சார வாரிய தொழிலாளர் ஐக்கிய சங்கத்தினுடைய 4வது மாநில மாநாட்டு இந்த திடலை பார்த்த உடனேயே முன்னால் பேசிய ஒரு சகோதரி சொன்னது போல மின்சாரம் என்றாலே சாக்கடிக்கும் என்பது போல ஒரு உணர்வு. இந்த 4வது மாநில மாநாட்டிலே கலந்து கொண்டு தலைமையேற்று நடத்தி கொண்டுள்ள சங்கத்தினுடைய தலைவர் தோழர் கண்ணன் அவர்களே, இந்த மாநாட்டிலே சிறப்புரையாற்றி அமர்ந்துள்ள அகில இந்திய பொதுச் செயலாளர் தோழர் ஹர்பஜன் சிங் சித்து அவர்களே, அதே போல் இந்த மாநாட்டை சிறப்புற நடத்திட உழைத்த இந்த சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழர் மு சுப்பிரமணியம் அவர்களே, இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டுள்ள அனைத்து தொழிற்சங்க தலைவர்களே, தோழமை தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த தலைவர்களே, தமிழ்நாடு மின்வாரிய ஐக்கிய தொழிலாளர் சங்கத்தினுடைய உறுப்பினர்களே, அனைவருக்கும் தமிழ்நாடு மின்கழக கணக்காயர் களத்தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாநாடு அரசியல் மாநாடு போல் இருந்தாலும் கூட இது ஒரு தொழிற்சங்க மாநாடு, தொழிலாளர்கள் நலன் காக்கக்கூடிய மாநாடாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த தொழிலாளர் ஐக்கிய சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழர் சுப்பிரமணியர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியின் வாழ்த்தையும் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். தமிழ்நாடு மின்சார வாரியத்திலே தமிழ்நாடு மின்கழக கணக்காயர் களத்தொழிலாளர் சங்கத்திற்கும் தமிழ்நாடு ஐக்கிய தொழிலாளர் சங்கத்துக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. 1956 மின்துறை பொதுத்துறையாக அரசுடைய பொதுத்துறையாக இருந்து மின்வாரியமாக மாற்றப்பட்ட பின்பு எங்களுடைய சங்கம் கணக்காயர் சங்கமாக உருவாக்கப்பட்டு கணக்கு பிரிவு தொழிலாளர்களுக்கு மட்டுமே இருந்தாலும் கூட அந்த கணக்கு பிரிவு தொழிலாளிகளுக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோளை கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்ட பொழுது மின்சார வாரியத்திலே பணியாற்றக்கூடிய அனைத்து தொழிலாளர் தோழர்களுக்கும் அந்த பலன் அடைய பெற்றார்கள். அதே போல் இதே போன்ற மாநாடுகளை நாங்களும் நடத்தியுள்ளோம். முதல் மாநில மாநாட்டிலே பேரறிஞர் அண்ணா அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். 2வது மாநில மாநாட்டிலே முன்னாள் முதல்வர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். அதுபோன்று இந்த மாநாட்டிலே இன்றைக்கு இருக்க காலகட்டத்திலே அரசிலே உயர் பதவியில் இருக்கக்கூடிய துணை முதல்வர் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் கலந்து கொள்ள உள்ளார்கள். அந்த வகையிலே பெருமை மிக்க இந்த மாநாட்டை நடத்தக்கூடிய ஐக்கிய சங்க தோழர் அனைவருக்கும் நன்றி. எங்களுக்கும் ஐக்கிய சங்கத்திற்கும் ஒரு ஒற்றுமை ஒன்று என்று கூறினேன். நாங்கள் எவ்வாறு அரசியல் சாராது ஒரு தொழிற்சங்கத்தை கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி வருகின்றோமோ அதுபோலவே இந்த ஐக்கிய சங்கமும் ஆரம்பிக்கும் பொழுது எந்த விதமான அரசியல் சாயமும் இல்லாமல் மின்வாரிய தொழிலாளர்கள், அதுவும் குறிப்பாக தொழிற்பயிற்சி பெற்ற தொழிலாளிகளுக்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த சங்கம். இதிலே ஒரு சிறப்பு என்னவென்றால், எனக்கு ஒரு பெருமை. நானும் 1987 ஐடிஐ படித்தவன் என்ற முறையிலே இந்த வாரியத்திலே பணியேற்பு செய்தேன். கடந்த 1980 தமிழக முதல்வராக இருந்த மரியாதைக்குரிய மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அன்றைய மின்துறை அமைச்சராக இருந்த பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களுடைய எண்ணத்திலுமே உதித்தது தான் மின்சார வாரியத்திலே படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்று.
1980 மேலவை இருந்த காலத்திலே அந்த மேலவை சட்டமன்ற உறுப்பினர் ஒரு எழுப்பிய கேள்விக்கு அன்றைய மின்துறை அமைச்சராக இருந்த பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் பதிலளிக்கும் போது, வருங்காலத்திலே படித்த இளைஞர்களுக்கு மின்சார வாரியத்திலே பணி வழங்கப்படும் என்று தெரிவித்ததன் அடிப்படையிலே அன்றையில இருந்து மெல்ல மெல்ல நகர்ந்து பல சட்ட போராட்டங்களை கடந்து 1987 என்னை உள்பட கிட்டத்தட்ட 9000 பேர் ஐடிஐ படித்த தோழர்கள் மின்சார வாரியத்திலே பணியேற்பு செய்யப்பட்டது. அந்த பெருமையெல்லாம் மறைந்த முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் அன்றைய மின்துறை அமைச்சராக இருந்த பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களுமே சாரும், அதே போல் கழக கணக்காயர் தொழிலாளர் சங்கம் எவ்வாறு இந்த மாநில மாநாடுகளை நடத்தி அந்த மாநாடுகளே முதல்வர்களை கலந்து கொண்டு செய்து அந்த மாநாட்டிலே கோரிக்கைகளை வைத்து வென்றெடுத்தோமோ, அதே போல் இன்று இந்த ஐக்கிய சங்கமும் மாநாடுகளை நடத்தி அந்த மாநாட்டிலே அமைச்சர் பெருமக்களை கலந்து கொண்டு செய்து அந்த வாயிலாக இந்த மாநாட்டின் வாயிலாக கோரிக்கைகளை வைத்து அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றப்படும் பொழுது அனைத்து தொழிலாளர்களுக்கும் அந்த பலன் கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த மாநாட்டிலே பிற்பகலிலே இந்த நிகழ்ச்சிக்கு பின்னாலே வரக்கூடிய தொழிலாளர்களுடைய நலன் சார்ந்த தீர்மானங்கள் அனைத்தும் வெற்றி பெற வேண்டும் என நான் சார்ந்துள்ள தமிழ்நாடு மின்கழக கணக்காயர் கள தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக உரையாற்றியதற்கு நன்றி. அடுத்ததாக திரு கே முத்துசாமி மாநில செயலாளர், திரு ஜி சிவராஜ் மண்டல செயலாளர் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். அவர்களை தொடர்ந்து நமது மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய திரு செல்வராஜ் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். NLO அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்குமாறு திரு கே முத்துசாமி மாநில செயலாளர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். நினைவு பரிசு வழங்குவதற்காக திரு ஜி சிவராஜ் அவர்களை மேடை கலைக்கின்றோம். ஜி சிவராஜ் மண்டல செயலாளர் அவர்களை மேடை கலைக்கின்றோம். திரு செல்வராஜ் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு மின்சார வாரிய தொழிலாளர் பொறியாளர் ஐக்கிய சங்கத்தினுடைய எழுச்சிமிகு 4வது மாநில மாநாடு திருச்சியிலே மிகவும் சிறப்பாக பிரம்மாண்டமாக வியக்கத்தக்க வகையில் எங்களது அன்பு சகோதரர் தமிழ்நாடு மின்சார வாரிய தொழிலாளர் பொறியாளர் சங்கத்தினுடைய ஐக்கிய சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் நடத்தி கொண்டிருக்கின்றார். இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற குரலுக்கு ஏற்ப மிக சிறப்பாக இந்த சங்கத்தை வழிநடத்தி சொல்லிக் கொண்டிருக்கும் பொதுச் செயலாளர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த சங்கத்தினுடைய தலைவர் அவர்கள் தலைமையேற்று இருக்கின்றார். அவர்களுக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அகில இந்திய HMSனுடைய பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். இது ஒரு அரசியல் மாநாடை விட மிஞ்சிய ஒரு சங்கத்தினுடைய பொதுக்குழு என்பது நாம் உண்மையிலேயே மகிழத்தக்க வகையில் இருக்கிறது. அதுவும் நம்மளுடைய தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய ஐக்கிய சங்கத்தின் மாநில மாநாடு என்பது பெருமைக்குரிய விஷயமாக இருக்கின்றது. இந்த சங்கத்தினுடைய கோரிக்கைகள் அனைத்தும் வெற்றி பெறும். நிச்சயமாக இந்த நம்முடைய பணியாளர்களுடைய கூட்டத்தை பார்த்து அரசே அசந்து போய் அவர் வைத்திருக்கும் கோரிக்கைகள் அனைத்தும் வெற்றி அடையும் என்று கூறி எங்களுடைய NLO சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். உங்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. நினைவு பரிசும் வழங்கப்படுகிறது. சங்கத்தின் சார்பாக திரு செல்வராஜ் சார் அவர்களுக்கு நினைவு பரிசும் பொன்னாடையும் போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. திரு
செல்வராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகின்றது. அவர்களுக்கு நினைவு பரிசும் வழங்கப்படுகின்றது. அடுத்ததாக நமது மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய திரு சி மாயாண்டி அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். அவர்களுக்கு சிறப்பு செய்வதற்காக திரு மலையகம் வி ஜெயக்குமார் அவர்களையும் அன்போடு மேடை கலைக்கின்றோம். திரு ஏ அரங்கநாதன் அவர்களையும் அன்போடு மேடை கலைக்கின்றோம். திரு சி மாயாண்டி மாநில தலைவர் தமிழ்நாடு எலக்ட்ரீஷியன் டெக்னீஷியன் சங்கம் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகின்றது. அவர்களுக்கு நினைவு பரிசும் வழங்கப்படுகின்றது. அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துவதற்காக திரு மலையகம் வி ஜெயக்குமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். திரு சி மாயாண்டி மாநில தலைவர் தமிழ்நாடு எலக்ட்ரீஷியன் டெக்னீஷியன் சங்கம் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்குமாறு திரு ஏ அரங்கநாதன் மாநில துணை பொதுச் செயலாளர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நல்ல கைத்தறல் கொடுக்கலாமே திரு மாயாண்டி அவர்களுக்கு. நல்ல கைத்தறல் கொடுத்து அவளை வாழ்த்தலாம். எல்லாருமே கைத்தட்டலாம். கைத்தறலுக்கு மட்டும் நம்ம யோசிக்கவே கூடாது. வாழ்த்துக்களை கைத்தறல் மூலியமா கொடுங்க. திரு மாயாண்டி அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட அரசு சாரா மின் பணியாளர்களின் சார்பாகவும் தமிழ்நாடு எலக்ட்ரீஷியன் டெக்னீஷியன் சங்கத்தின் முதல் மின்பணி சேவகனாகிய மாயாண்டி ஆகிய எனது நெஞ்சார்ந்த நன்றி இழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சொன்னால் திரும்ப சொல்லணும் அப்படிங்கிறது நம்மளுடைய பண்பாடு. ஸோ எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் ஒரு முறை வணக்கம் என்று திரும்ப சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். நம்முடைய குரல் சென்னை கோட்டைக்கு கேட்கவில்லை என்றாலும் குறைந்தபட்சம் திருச்சி மலைக்கோட்டை வரையாவது கேட்கப்பட வேண்டும். ஏனென்றால் நாம் இன்று நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற ஓரணியாக திரண்டு கொண்ட இந்த நாள். அதனால் மீண்டும் ஒருமுறை எல்லோருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மலையே பெயர்ந்து முன் விழுந்தாலும் இலகுவாய் தாண்டி பயணிப்போம் என தோளோடு தோள் நிற்கும் எங்களது தோழமை சங்கமான தமிழ்நாடு மின்சார வாரிய தொழிலாளர் பொறியாளர் ஐக்கிய சங்கத்தின் 4வது மாநில மாநாடு இன்று திருச்சியில் ஒரு திருப்பு முனையை உருவாக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் தமிழ்நாடு மின்சார வாரிய தொழிலாளர் பொறியாளர் ஐக்கிய சங்கத்தின் மாநில தலைவர் மதிப்பிற்குரிய ஐயா திரு சி கண்ணன் அவர்களுக்கும், மாநில பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய ஐயா சுப்பிரமணியன் அவர்களுக்கும், மாநில பொருளாளர் மதிப்பிற்குரிய ஐயா திரு முத்துசாமி அவர்களுக்கும், மேலும் ஐக்கிய சங்கத்தின் மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், மண்டல நிர்வாகிகள், வட்ட நிர்வாகிகள், கோட்ட நிர்வாகிகள், மகளிர் அணி நிர்வாகிகள், உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அகில இந்திய தொழிற்சங்கம் HMS தலைவர் ஐயா மதிப்பிற்குரிய திரு ராஜா ஸ்ரீதர் அவர்களுக்கும், பொதுச் செயலாளர் ஐயா ஹர்பஜன் சிங் சித் அவர்களுக்கும், ஏனைய HMS மாநில மாவட்ட மண்டல நிர்வாகிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மின்சார தொழிலின் வளர்ச்சியில்தான் மின்பணியாளரின் நலனை பேணிட இயலும் என்ற கொள்கையை கொண்டும், தமிழ் என் நாடு என்றும், மின்பணியாளர்கள் அனைவரும் என் உடன் பிறந்தவர்கள் என்றும், மின்சார தொழிலை நேசிக்கும் இந்நாட்டின் மின்சார தொழில் வளர்ச்சிக்காகவும், பன்முக மரபு சிறப்பிற்காகவும், மின்சார பாதுகாப்பிற்கும் மின்சார பணியாளர் பாதுகாப்பிற்கும் பெருமைக்கு தகுந்து விளங்கிடும் தொழிலை கற்றுக் கொடுத்த குரு ஆசிரியர் அனைவரையும் மதித்தும் எல்லோரிடமும் அன்பும் மரியாதையும் செலுத்தும் சங்கத்திற்கும் சங்க உறுப்பினர்களுக்கும் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட அரசு சாரா மின் பணியாளர்களுக்கு உழைத்திட முனைந்து நிற்கும் தமிழ்நாடு எலக்ட்ரீஷியன் டெக்னீஷியன் சங்கத்தின் மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், ஊராட்சி ஒன்றிய கிளை நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த மாநாட்டிற்கு
வருகை தந்த அமைச்சர் பெருமக்கள் அனைவருக்கும் எங்களுடைய சங்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரியம் 1994 ஆண்டு அன்று அரசால் ஏற்படுத்தப்பட்டது. இந்தியா முழுவதும் சிறு குறு விவசாயிகள், சாலையோர வியாபாரிகள், கூலி தொழிலாளிகள் உள்ளிட்ட 150க்கும் மேற்பட்ட அமைப்பு சாரா தொழிலாளர்கள் 43.70 கோடி பேர் உள்ளனர் என்கிறது தொழிலாளர் நலத்துறை. தொழிலாளர் நல வாரியத்தை உருவாக்கியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். தமிழ்நாடு தொழிலாளர் நல வாரியம் இது நிதியுதவி, சுகாதாரம், கல்வி மற்றும் வீட்டு வசதிகளை வழங்கியது. மாநிலத்தின் மூலை முடுக்கெல்லாம் மின் இணைப்பு வேண்டும் என்பதில் டாக்டர் கலைஞர் அவர்கள் உறுதி கொண்டார். சூரிய மின்சக்தி, காற்றாலை போன்றவற்றின் மூலமும் மின்சாரம் தயாரிக்கும் உத்திகளை கலைஞர் அவர்களின் ஆட்சியில் அறிமுகப்படுத்தினார். தமிழ்நாடு இந்தியாவின் 100% மின்மயமாக்கப்பட்ட மாநிலமாக அறிவிக்கப்பட்டது. விவசாயிகளுக்கான இலவச மின்சார திட்டம் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கியதால் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. இதன் மூலம் விவசாயிகளின் சுமை குறைந்தது. விவசாயத்தில் அதிக முதலீடு செய்யவும் விவசாய விளைச்சலை மேம்படுத்தவும் உதவியது. அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நலவாரியம், விவசாய தொழிலாளர்கள் நலவாரியம் உள்ளிட்ட பெரும்பாலான நலவாரியத்தை டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சியின் காலத்திலே உருவாக்கப்பட்டது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய 50 பூதங்களில் இன்று 6வது பூதமாக பெரும் பூதமாக விளங்கி இன்றியமையாது விளங்கி நிற்கிறது மின்சாரம். அத்தியாவசியமான பணி, ஆபத்தான பணி மின்பணி, இடைவிடாது செய்யும் பணி மின்பணி, ஈடு இணையற்ற பணி மின்பணி, உயிரை நொடி பொழுதில் கொள்ளும் பணி மின்பணி, ஊருக்கெல்லாம் வெளிச்சம் கொடுக்கும் பணி மின்பணி, எல்லோராலும் செய்ய முடியாத பணி மின்பணி, ஏற்றம் மிகுந்த பணி மின்பணி, ஐயத்துடனே செய்யப்படும் பணி மின்பணி, ஒரு நாள் கூட ஓய்வில்லாமல் செய்ய வேண்டிய பணி மின்பணி. தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் தொழிலாளர் பொறியாளர் ஐக்கிய சங்கத்தின் இந்த 4வது மாநில மாநாட்டின் அனைத்து கோரிக்கைகளும் வென்றெடுக்கப்பட வேண்டும். அதற்கு நம்முடைய தமிழ்நாடு எலக்ட்ரிஷியன் டெக்னீஷியன் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் வடிவேல் காமெடி போல இன்னைக்கு நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ தொழிற்பயிற்சி கூடங்களை கிணத்த காணும் அப்படிங்கிற மாதிரி ஐடிஐ தொழிற்பயிற்சி கூடங்கள் இன்று காணாமல் போய்விட்டது. இதையெல்லாம் அரசு கவனத்தில் கொண்டு நடுத்தர வர்க்கத்தினர் ஐடிஐ தொழிற்பயிற்சி படித்தால் அரசு வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இன்றைக்கு ஏராளமான ஐடிஐ படித்து வருகின்றனர். அவர்களின் வாழ்வில் ஒளியேற்றிட வேண்டும். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் மின்சாரம் மற்றும் மின்சார தொழில்நுட்பம் என்பது இன்றியமையாதது. தமிழ்நாட்டில் அமைப்பை சாராத மின்பணியாளர்கள் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட அவர்கள் மின்பணியினை செய்து வருகின்றனர். ஆனால் இவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்திடவும், பொதுமக்களின் மின்சார பயன்பாட்டின் தரம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்திடவும் மின் உரிமை பெற்ற மின் நிலையங்கள் தமிழ்நாட்டில் மொத்தம் 3,45,000 பேர் இருக்கின்றனர். இந்த மாநாட்டின் சார்பாக எங்களுடைய தமிழ்நாடு எலக்ட்ரிஷியன் டெக்னீஷியன் சங்கத்தின் சார்பாக 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட அரசு சாரா மின்பணியாளர்களுக்கு தனி நலவாரியம் அமைத்து தர வேண்டும் என்று எங்களுடைய சங்கத்தின் சார்பாகவும் நாங்கள் கோரிக்கையாக இந்த மாநாட்டின் சார்பாக வைக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த மாநாடு பெருமளவில் வெற்றி பெற வேண்டும் என்பதையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் எங்களுடைய சங்கத்தின் சார்பாக மாநாட்டிற்கு நன்கொடையாக அன்பளிப்பு வழங்க இருக்கிறோம். ஐக்கிய சங்கத்தின் மாநில பொருளாளர் ஐயா முத்துசாமி அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு எலக்ட்ரிஷியன் அண்ட் டெக்னீஷியன் சங்கம் சார்பாக நன்கொடை காசோலை கொடுக்குறாங்க. நல்ல ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமா? ஆரம்பத்தில் ஒரு கைத்தட்டல் நல்ல பலமா இருந்துச்சு. அது மாதிரி கையை தூக்கி கைத்தட்டுங்களேன். சங்கத்தை தொடர்ந்து மேம்படுத்துவதற்காக நன்கொடை இங்கே வழங்கப்படுகிறது. நல்ல கைத்தட்டல் கொடுத்துருங்க. சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். திரு மாயாண்டி அவர்களுக்கு நன்றி. நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்பீச் கொடுத்ததுக்காக. ஒருத்தவங்களுக்குமே நம்ம பொன்னாடை போர்த்தும் போதும் சரி, இல்லை நினைவு பரிசு வழங்கும் போதும் சரி, நல்ல கைத்தடல் கொடுங்க.
அவங்களோட கௌரவம் இங்க ஸ்டேஜில் விட உங்களோட கைத்தட்டல தான் இருக்கு. அந்த அன்பையும் பாராட்டையும் கொடுங்க. தமிழ்நாடு மின் வாரிய பொறியாளர் கழகத்தின் சார்பாக அகில இந்திய பொதுச் செயலாளர் ஹர்பஜன் சித்து அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போற்றப்படுகிறது. ஹர்பஜன் சிங் சிந்து அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. பொறியாளர் கழகம் சார்பாக நல்ல கைதட்டல் கொடுங்க ப்ளீஸ். மதிப்பிற்குரிய ராதா ஸ்ரீதர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகின்றது. நல்லதொரு கைதட்டல் கொடுத்துடலாம். அடுத்ததாக மதிப்பிற்குரிய சுப்பிரமணியம் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. மதிப்பிற்குரிய மு சுப்பிரமணியம் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகின்றது. நல்ல கைதட்டலோடு. மதிப்பிற்குரிய நமது சாரா நாராயணன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நமது மாண்புமிகு மின்துறை அமைச்சர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய நல்ல கைதடலோடு அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இங்க முன்னாடி மட்டும் இல்லாம எல்லாம் பின்னால இருந்து எல்லாரும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாமா? எழுதி நிற்கிறதோட கைத்தட்டலோட வரவேற்றாலா இருக்கும் இல்லையா? நல்ல நல்ல சிறப்பான கைதடல். நமக்கு வந்துட்டு போக்குவரத்து துறையும் மின்துறையும் ரொம்ப சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நமது மாண்புமிகு போக்குவரத்து துறை மற்றும் மின்துறை அமைச்சர் திரு எஸ் எஸ் சிவசங்கர் அவர்களை அன்போடு மேடை கழிக்கின்றோம். ஒரு நல்ல கைதட்டல் கொடுத்துருங்க. உங்களோட வாழ்த்துக்களை கைத்தட்டல் மூலமா கொடுத்து வரவேற்கலாம். நமது மாண்புமிகு அமைச்சர் திரு எஸ் எஸ் சிவசங்கர் அவர்களை அன்போடு மேடை கழிக்கின்றோம். இந்த 4வது மாநில மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அவர்களை கைத்தட்டலோடு மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். மகளிருக்காக சிறப்பு பேருந்துகளாக இருக்கட்டும், இலவச பேருந்துகளாக இருக்கட்டும், இன்னும் நிறைய போக்குவரத்து கழகத்தில் நிறைய சாதனைகளை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்கள மிகப்பெரிய கைத்தட்டலோடு மேடைக்கு அழைப்பதில் நம்மளுடைய மாநாட்டின் சார்ந்த அத்தனை பேரும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நமது மாண்புமிகு போக்குவரத்து மற்றும் மின்துறை அமைச்சர் திரு எஸ் எஸ் சிவசங்கர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகின்றது. அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துவதற்காக திரு மு சுப்பிரமணியம் மாநில பொதுச் செயலாளர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நமது மாண்புமிகு போக்குவரத்து மற்றும் மின் அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. தமிழ்நாடு மின்சார வாரியம் தொழிலாளர் பொறியாளர் ஐக்கிய சங்கம் சார்பாக அவர்களை மரியாதை செய்கிறோம். நல்லவருக்கு பலத்த கைத்தட்டலோடு. நமது மாண்புமிகு போக்குவரத்து மற்றும் மின் அமைச்சர் திரு எஸ் எஸ் சிவசங்கர் அவர்களுக்கு நினைவு பரிசும் வழங்கப்படுகின்றது. நினைவு பரிசினை வழங்குவதற்காக திரு கண்ணன் மாநில தலைவர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நினைவு பரிசு சி கண்ணன் மாநில தலைவர் அவர்களால் கொடுக்கப்படுகிறது. நல்ல கைத்தட்டலோட எல்லாரும் வாழ்த்துக்களை கொடுக்கலாம். இந்த விழாவினை தலைமையேற்று நடத்திருக்கும் கண்ணன் அவர்களே மற்றும் தமிழ்நாடு மின் வாரிய தொழிலாளர் மற்றும் ஐக்கிய சங்கத்தின் பொதுச் செயலாளர் சுப்பிரமணியன் அவர்களே மற்றும் ஐக்கிய சங்க நிர்வாகிகளே மற்றும் ஊழியர்களே அனைவருக்கும் தமிழ்நாடு மின் வாரிய பொறியாளர் கழகத்தாக இந்த மாநாடு 4வது மாநாடை நடத்தி தமிழ்நாடு மின் வாரிய பொறியாளர் கழகம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஐக்கிய சங்கத்தின் மாநில தலைவர் சி கண்ணன் அவர்களுக்கு தமிழ்நாடு மின்கழக தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறோம். மாநாடு சிறப்பாக அமைந்ததற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நமது மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நமது மொரைஸ் சிட்டியினுடைய எம்டி அவர்களை வருக வருக என உங்களுடைய கைத்தட்டலோடு அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். மேற்பார்வை பொறியாளர் திருச்சி மாவட்டத்தினுடைய மேற்பார்வை பொறியாளராக இருக்கக்கூடிய நமது அன்பிற்குரிய திரு செல்வி அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். அவர்களை இருக்கையில் அமருமாறு
கொஞ்சம் ஸ்டேஜ் சைடில் இருக்கவங்களாம் கொஞ்சம் உட்காருங்க. ஸோ வழியில் வர்றவங்க கொஞ்சம் உட்காருங்க, அங்கங்கே உட்காருங்க, யாரும் நிற்க வேணாம். தயவு கூர்ந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன், கோச்சிக்காமல் எல்லோரும் உட்காருங்க. அதே மாதிரி எல்லாருக்கும் நல்ல கைத்தல் கொடுத்து அவங்கள உற்சாகப்படுத்தி வரவேற்கலாம். ஸோ இந்த நிகழ்ச்சி இவ்வளோ சூப்பராக இங்கே நடந்துட்டு இருக்குன்னா அதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பில்லர் தான் அடுத்து நம்ம வந்து பேச கூப்பிட போகிறோம். ஸோ மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு மு. சுப்பிரமணியன் மாநில பொதுச் செயலாளர் அவர்களை சிறப்புரை ஆற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் உங்களுடைய பலத்த கைதடலோடு. மாநாட்டு உரை திரு மு. சுப்பிரமணியம் அவர்கள் நல்ல ஒரு பலத்த கைத்தடலோட சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு மின்சார வாரிய தொழிலாளர் பொறியாளர் ஐக்கிய சங்கத்தினுடைய 4வது மாநில மாநாட்டிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய தலைவர் கண்ணன் அவர்களே, முன்னிலை வைக்கின்ற மாநில துணைத் தலைவர்களே, மாநில இணை பொதுச் செயலாளர்களே, மகளிர் அணி செயலாளர்களே, வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய பொருளாளர் முத்துசாமி அவர்களே, இந்த மாநாட்டை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய நம்முடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் ஹர்பஜன் சிங் சித்து அவர்களே, இங்கே எனக்கு முன்னே பேசி சென்றிருக்கின்ற மரியாதைக்குரிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களே, பின்னால் மதியம் வருவதாக உறுதியளித்திருக்கின்ற மாண்புமிகு கே.என். நேரு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல்துறை அமைச்சர் அவர்களே, இங்கே வருகைந்து சிறப்புற இந்த நிகழ்ச்சியை பெருமைப்படுத்தி இருக்கின்ற நம்மளுடைய மாண்புமிகு போக்குவரத்து மற்றும் மின்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய எஸ்.எஸ். சிவசங்கர் அவர்களே, எனக்கு பின்னால் பேச அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய நம்முடைய அகில இந்திய தலைவர் ராஜா ஸ்ரீதர் அவர்களே, இங்கே அன்போடு வந்து கலந்திருக்கின்ற HMS உடைய மாநில நிர்வாகிகளே, இணைப்பு சங்க நிர்வாகிகளே, ஐக்கிய சங்கத்தினுடைய இணைப்பு சங்க நிர்வாகிகளே, இதற்கெல்லாம் மேலாக இன்றைக்கு மழைக்காலம், கோவையினுடைய மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் மழை பெய்தாலும் கூட இந்த அளவிற்கு தொழிலாளர்களை கஷ்டப்பட்டு நீங்கள்லாம் ஆர்கனைஸ் செய்து இந்த மாநாட்டிற்கு திரளாக கலந்து கொள்வதற்கு வந்து சேர்ந்திருக்கின்ற ஐக்கிய சங்கத்தின் உயிரின் மேலான அடலேறுகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நண்பர்களே, இன்றைக்கு மின்சார வாரியம் மிக பிரம்மாண்டமான ஒரு வாரியமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த மின்சார வாரியம் ஒரு காலத்தில் 1957க்கு முன்னர் அந்தந்த பகுதிகளிலே வசதி படைத்தவர்களுக்கு மட்டும் மின்சாரம் என்பதை உறுதி செய்யக்கூடிய வகையில் மின்சார உற்பத்தி நிலையங்களை வைத்து சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. காமராஜர் அவர்கள் 1/7/1957 இந்த மின்சார தனியார்கிட்ட இருந்த மின்சாரங்கள்லாம் ஒரு 600 கோடி ரூபாய் முதலீடு போட்டு எல்லாத்தையும் வாங்கி தமிழ்நாடு மின்சார வாரியமாக உருவாக்கினார். அதன் பிறகு ஒரு பெரிய பிரம்மாண்டமான வளர்ச்சி நீங்களாம் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அன்னைக்கு 1957 நம்ம மின்சாரத்தினுடைய மொத்த உற்பத்தி திறன் வெறும் 256 மெகாவாட் தான். இன்னைக்கு என்ன தெரியுமா, நம்மளுடைய உச்சபட்ச தேவை 20,830 மெகாவாட்டுக்கு நம்ம வந்து நம்மளுடைய கரண்டினுடைய உபயோகிப்பாளர்கள் கன்சூமர் கூடியிருக்காங்க. அந்த அளவுக்கு நம்மளுடைய உற்பத்தி தேவை கூடி இருக்கிறது. 103 SS இருந்துச்சு அன்னைக்கு. இன்னைக்கு சுமார் 1200 துணை மின் நிலையங்களை நம்ம அமைச்சு சப்ளையை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம். உயரழுத்த மின்பாதை 17,505 கிலோமீட்டர் இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2,07,046 கிலோமீட்டருக்கு வளர்ந்துருக்கு. எல்டி லைன் மட்டும் இன்னைக்கு 6,56,900 கிலோமீட்டருக்கு அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பரப்பியிருக்கோம். 5,286 எல்டி டிரான்ஸ்ஃபார்மர் இருந்த இடத்துல இன்னைக்கு 4,33,312 எல்டி டிரான்ஸ்ஃபார்மராக நம்மளுடைய வளர்ச்சி பிரமிக்கத்தக்க வகையில் இருந்தது. 4.5 லட்சம் மின் உபயோகிப்பாளர் தான் இருந்தாங்க. எப்போ 57 4 லட்சம் பேர். இன்னைக்கு அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னா
3,44,00,000 பேர் நம்மகிட்ட கரண்ட் வாங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மிகப்பெரிய வளர்ச்சின்னு சொன்ன விவசாயத்தினுடைய இணைப்புகள் வேற இந்தியாவில் எங்கேயும் இல்லாத வகையில் தமிழ்நாட்டில் தான் உச்சபட்சமாக 23,55,000 விவசாய மின் இணைப்புகள் இன்னைக்கு இருக்கு. நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 1957 ஒட்டுமொத்த ஆண்டு வருமானம் வெறும் 400 கோடி ரூபாய். மின்சார வாரியத்தினுடைய வருமானம் 400 கோடி. இன்னைக்கு நம்மளுடைய வருமானம் 90,000 கோடியாக உயர்ந்திருக்கிறது ஆண்டு வருமானம். இத்தகைய அபார வளர்ச்சிக்கு யார் காரணம் நினைக்கிறீங்க? நமக்கெல்லாம் பாசா இருக்கக்கூடிய கன்சூமர் தான். நீங்க மற்ற வட மாநிலத்தில் போனீங்கன்னா பாதி பேர் பணம் கட்ட மாட்டான், மின் திருட்டு அதிகம். ஆனால் தமிழகத்தில் அருமையான கன்சூமரை வச்சிருக்கோம். 99.5 பேர் வந்து அழகா நம்ம ஆபீஸ் தேடி வந்து பணத்தை கட்டிட்டு போயிடுறான். இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு கலாச்சாரம் பண்பாளர்கள் கொண்ட தமிழக மாநிலத்தில் அவங்கெல்லாம் கரெக்டாக காசு கட்டுறதுனால தான் நமக்கு 90,000 கோடியாக வளர்ந்துருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதற்கு அவர்களுக்கெல்லாம் நான் வந்து முதல்ல நன்றி சொல்ல வேண்டியவர்கள் நமக்கு பாசா இருக்கக்கூடிய கன்சூமர்கள், மின் உபயோகிப்பாளர் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கெல்லாம் சேவை ஆற்றுவதற்காக கடவுளே நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி மின்சார வாரிய ஊழியர்களுக்கு. ஏன்னா இன்னைக்கு மின்சாரம் இல்லை என்றால் யாரும் இன்னைக்கு உயிர் வாழ முடியாது. மருத்துவத்துறை கிடையாது, எந்த தொழில்துறையும் கிடையாது, விவசாய வளர்ச்சி கிடையாது. ரொம்ப ஒரு எசென்சியல்ல ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு துறையாக நம்ம துறை இருக்கு. அந்த துறையில் நமக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைச்சி வேலை பார்க்குறோம், நாம மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறோம். அப்படிங்கும் பொழுது இங்கே உழைத்த உழைப்பாளர்கள் ஒரு காலத்தில் நான் சொன்னேன் இல்லையா, எவ்வளவு மின்கலம் டிரான்ஸ்ஃபார்மர் இருந்துச்சு, எவ்வளவு உயரழுத்தம் இருந்துச்சு, இதெல்லாம் இன்னைக்கு இவ்வளவு வளர்ந்துருக்குன்னு சொன்னால் இதற்கெல்லாம் உழைத்த தொழிலாளர்கள் கூட்டம் இருக்கு இல்லையா. காடு மழைன்னு பார்க்கல, வெயில்னு பார்க்கல, தொட்டப்பட்டவளை கூட அந்த உச்சத்தை தொட முடியாது. ஆனால் அங்கே கூட நம்மளுடைய மின்சாரம் பல்பு எரிஞ்சிட்டு இருக்கு, லைனை கொண்டு போயிட்டோம். அந்த அளவிற்கு இன்னைக்கு காடுகள்ல மேடுகள்ல எல்லாம் எவ்வளவு சிரமமான சூழ்நிலை இருந்தாலும் கிராமப்புறங்களுக்கு இன்னைக்கு ஒரு கிராமம் கூட தமிழ்நாட்டில் மின்சாரம் இல்லாத கிராமமே கிடையாது. நான் இந்த மாநாட்டின் வாயிலாக மிகப்பெரிய நன்றியை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே நேரத்தில் இன்னைக்கு மின்சார வாரியத்தினுடைய செயல்பாடுகள் இந்த அளவிற்கு இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது. இவ்வளவு அக்ரிகல்ச்சர் சர்வீஸ் கொடுத்துருக்கோம், கிராமப்புறங்கள் குடிசைகள் விவசாய மின்சாரம் கொடுத்துருக்கோம், விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுக்குறோம், குடிசைவாசிகளுக்கு இலவச மின்சாரம், நெசவாளர்களுக்கு இலவச மின்சாரம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. பல நெருக்கடிகள் மத்திய அரசு கொடுத்தாலும் கூட இங்கே இருக்கக்கூடிய நம்மளை ஆளுகின்ற தமிழக அரசு அதற்கெல்லாம் ஈடு செய்யக்கூடிய வகையில் இன்னைக்கு நமக்கு அந்த பணத்தை எல்லாம் ஈடு செய்து இவர்களெல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் தெரியுமா, இன்னைக்கு நெசவாளர்கள் பாரம்பரியமான ஒரு தொழில், அதற்கான ஒரு சப்சிடி கொடுத்து அரசாங்கம் சப்போர்ட் பண்ணலைன்னா இன்னைக்கு டெக்னாலஜி டெவலப் பண்ணல, ஒரு ஆள் கூட தறி வச்சு நெய்ய முடியாது. ஏன்னா 1 மணி நேரத்துக்கு 50 சேலையாக நெஞ்சு கொடுக்குற அளவுக்கு மிஷின் வந்துருச்சு, அவ்வளோ டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு விவசாயிகளுடைய மாற்றம், சுதந்திரம் வாங்கின காலத்தில் நமக்கெல்லாம் அரிசி இல்லை, கஞ்சி குடிக்கிறதுக்கு கூழ் கிடைக்காது, காசு கொடுத்து விலை கொடுத்து அரிசி வாங்க முடியாது. ஆனால் இந்த இலவச மின்சாரத்தை முதலிலே கொண்டு வந்தது நம்மளுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆராக இருந்தாலும் கூட அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட 1 ஏக்கருக்கு மட்டும் அப்படின்னார். இதை மாற்றி ஒரு பெரிய புரட்சி செய்தவர் கலைஞர் அவர்கள். எல்லாருக்குமே ஃப்ரீன்ட்டார் விவசாயத்துக்கு. இன்னைக்கு அது மாதிரி செஞ்சதுக்கு அப்புறம் தமிழகத்தில் நமக்கு சோத்துக்கு இனிமேல் எந்த காலத்திலையும் பஞ்சமே கிடையாது. காவிரியில் தண்ணி வர்றது கிடையாது, கடுமையான போராட்டங்கள் 35-40 ஆண்டு காலம். தண்ணி மழை பெஞ்சு ரொம்பனா தண்ணி விடுவான், இல்லைன்னா இல்லைன்றான். ஆனாலும் இங்கே உணவு உற்பத்தியை தடையில்லாமல் பெருக்குவதற்கு நாம்
தஞ்சை, நாகை, திருவாரூர் இந்த பகுதிகளில் ஸ்பெஷல் பிரியாரிட்டி கொடுத்து விவசாயம் முன்னெடுப்பை நம்ம கொடுத்ததுனால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் உணவு பஞ்சம் இல்லாமல் இருக்கிறது என்றால் இதற்கு காரணமானவர்கள் மின்வாரிய ஊழியர்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். உலக நாடுகளுடைய பொருளாதார வளர்ச்சி பட்டியல் அதை பற்றி இந்தியா இப்போ ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பாக இந்து பத்திரிகையில் ஒரு செய்தி வந்தது. இந்தியா ஜப்பான் 4ஆம் இடத்துல இருந்துச்சு, அதை தள்ளிட்டோம், நாங்கள் வந்துட்டோம். ஜப்பானை முந்தி இந்தியா உலக பொருளாதார வளர்ச்சி பட்டியலில் நாங்கள் மேலே வந்துட்டோம். இன்னும் 2 வருஷத்தில் ஜெர்மனியை நாங்கள் பீட் பண்ணி 3ஆம் இடத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி பொருளாதார நிதி நிறுவனத்தினுடைய புள்ளி விவரங்களை எல்லாம் சேமித்து தலைமை செயல் அதிகாரியாக இருக்கக்கூடிய PR சுப்பிரமணியன் அறிவித்திருக்கிறார். இது மோடி அரசினுடைய சாதனை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார் அதிகாரி. இப்போ நம்மளுடைய கேள்வி எல்லாம் இந்த வளர்ச்சி யாருக்கானது அப்படிங்கிறதான் கேள்வி. இவ்வளவு பெரிய வளர்ச்சி பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட சொல்லியிருக்கார். இது யாருக்கான வளர்ச்சியாக இருக்கிறது? சாதாரண ஏழை குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு, தனிநபர் குடும்பம் அவனுடைய வருமானத்தை பெருக்கக்கூடிய அளவிற்கு இந்த வளர்ச்சி இருக்கிறதா? பொருளாதார வளர்ச்சி இருக்கிறதா? இல்லை அம்பானி, அதானி போன்ற பெரும் முதலாளிகளுடைய வளர்ச்சிக்கு இந்த பொருளாதார வளர்ச்சி பயன்படுகிறார் என்பதான் மிகப்பெரிய கேள்வி. இன்னைக்கு இதுக்கான ஒரு புள்ளி விவரத்தையும் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு இந்திய குடும்பத்தினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கோ தனிநபர் பொருளாதார வளர்ச்சிக்கோ வித்திடவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இன்றைய நிலையில் இவங்க அரசாங்கம் சொல்லக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உண்மையாக இருந்தால் நான் சொல்கிற புள்ளி விவரம் உண்மையாக நீங்கள் சோதிச்சு பார்த்துங்க. இந்திய மக்கள் தொகையில் 120 கோடி பேர் குறைந்த வருவாய் பிரிவின் கீழ்நிலையில் ரொம்ப புவருக்கும் புவரஸ்டாக இருக்கக்கூடிய குடும்ப வருமானத்தை உடையவர்களாக 120 கோடி பேர் இருக்காங்க. 6.6 கோடி பேர்கள் நடுத்தர வருவாய் பிரிவினர் இருக்காங்க. 1.6 கோடி பேர்கள் உயர் நடுத்தர வருவாய் பிரிவில் இருக்காங்க. ரொம்ப பெரிய பணக்காரனாக இருக்கக்கூடிய எவ்வளோ பேர் தெரியுமா இருக்கான்? இந்தியாவில் வெறும் 20 லட்சம் பேர் தான் இருந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த நாடு பொருளாதார ரீதியாக வளர்ந்துருச்சுன்னு சொன்னால் அது யாருக்கு? இந்த 20 லட்சம் பேர் வளர்ந்துட்டான்னு அர்த்தம். அம்பானி வளர்ந்துட்டார், அதானி வளர்ந்துட்டார், பலாயிரம் கோடி சொத்துக்கள் சேர்ந்துருச்சு, அவ்வளோதான். நம்ம எப்படிப்பட்ட வளர்ச்சியை விரும்புகிறோம்னா என்னுடைய தனிநபருடைய வருவாய் கூடணும், வருமானம் பெருகணும், என்னுடைய குடும்ப வருமானம் பெருகணும். அதுதான் ஒரு அரசினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அரசு பெரும் முதலாளிகளுக்கு ஆதரவான ஒரு அரசாக சாதாரண ஏழை மக்களை பற்றியோ தனிநபருடைய பொருளாதார வளர்ச்சியை பற்றியோ அவனுடைய வேலை வாய்ப்பை பற்றியோ கவலைப்படாத ஒரு அரசாங்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய உண்மையான நிலையாக இருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இன்னைக்கு தனிநபர் வருவாயை பொறுத்தளவில் இன்னைக்கு 181 நாடுகள் இண்டிவிஜுவலுடைய வருமானம் எவ்வளவு அப்படின்னு பொருளாதார ரீதியாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்கும் பொழுது 181 நாடுகள் பட்டியலில் இந்தியா 122வது இடத்துல இருக்குது ரேங்கிங். எதில்? தனிநபருடைய பொருளாதார பட்டியலில். ஆனால் நான் இது எப்படி நமக்கு பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இன்னொரு புள்ளி விவரத்தை தெரிஞ்சுங்க. ஜிஎஸ்டி வசூல் கடந்த மாதத்தில் நம்மளுடைய நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் அவர்கள் நிறைய சந்தோஷமாக ஹாப்பியாக அறிக்கை விட்டுருக்காங்க. எங்களுக்கு மே 25ல் கடந்த மே 24ல் வந்த ஜிஎஸ்டி வசூல் 1.72 லட்சம் கோடி தான். இப்போ 25ல் மே 25ல் 2.1 லட்சம் கோடியாக 16.4% உயர்வடைந்திருக்கிறது அப்படின்னு பெருமையாக சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் நம்ம ஒவ்வொரு குடிமகனும் ஒவ்வொரு பொருள் வாங்குறதுக்கு கட்டக்கூடிய ஜிஎஸ்டி மூலியமா இந்த 2025 கட்டின ஜிஎஸ்டி வருவாய் எவ்வளோ தெரியுமா? 12,230 கோடி ரூபாய் நாம் ஜிஎஸ்டியாக கட்டியிருக்கோம். போன வருஷம் மே மாதம் 9,768 கோடி ரூபாய். ஆனால் இந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல, ரேஷியோ 25% போன வருஷத்துக்கு இந்த வருஷம் ஜிஎஸ்டி நம்ம கூடுதலாக கட்டியிருக்கோம்.
இது இன்னைக்கு நிலைமை. ஆனால் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் இந்த ஜிஎஸ்டி கட்டக்கூடிய மனிதர்களுடைய தனிநபருடைய வருமானம் எப்படி இருக்குதுமா? ஏன்னா பொருளை வாங்கினா ஜிஎஸ்டி கட்ட போகிறோம், அந்த அக்கௌண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் போகுது. உத்தரப்பிரதேசத்தில் இந்த ஜிஎஸ்டியுடைய கடந்த ஆண்டுக்கு இந்த ஆண்டுக்கும் உயர்வு இருக்கான்னு பார்த்தா நண்பர்களே வேதனை 0. இதுவும் புள்ளிவிவரத்தில் நெட்டில் ஓப்பன் பண்ணிங்கன்னா வருது 0. உத்தரப்பிரதேசத்தில் 1% வளர்ச்சி கூட கிடையாது. குஜராத்தில் 4% வளர்ச்சி இருக்கின்றான். ராஜஸ்தானில் 10% வளர்ச்சி இருக்கின்றான். பீகாரில் ஒட்டுமொத்த வருவாயை ஜிஎஸ்டி வருவாயை மே மாதம் 2025 1871 கோடி ரூபான்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நம்மளுடைய தமிழகத்திற்கும் பீகாருக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் மற்ற அதர் மாநிலங்களுக்கு கம்பேரிட்டிவ் பண்ணுங்க. இப்போ இங்கே இருக்கிறவர்களுடைய வாங்கும் திறன் இந்த அளவிற்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய தலைவர்கள் கல்வியை கொடுத்திருக்கிறார்கள், வேலைவாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள், பொருளாதாரம் பரவி இருக்கிறது. ஆகவேதான் நமக்கு பொருட்களை வாங்கக்கூடிய அந்த வாங்கும் திறன் கூடி இருக்கிறது. நாம் இன்னைக்கு இந்திய அளவில் ஜிஎஸ்டி கட்டக்கூடிய பெரிய மாநிலமாக இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு அளவீடு இருக்கு. மின்சாரத்தினுடைய பயன்பாடை வச்சு தான் உலக அளவில் ஒரு தனிநபருடைய பொருளாதாரம் வளர்ந்துருக்கா அப்படின்னு கணக்கீடு செய்கிறாங்க. 2014-15 தமிழ்நாட்டினுடைய நம்மளுடைய இந்தியாவில் 1228 யூனிட்டாக இருந்துச்சு ஒரு தனிநபருடைய யூசேஜ். இன்னைக்கு 23-24 1792 கோடியாக தமிழகத்தினுடைய நம்மளுடைய யூசேஜ் ஒரு யூனிட் தனிநபர் உபயோகப்படுத்தக்கூடிய மின்சாரத்தினுடைய பயன்பாடு தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 500 யூனிட்டுகள் கூடி இருக்கிறது. ஆனால் ஆவரேஜ் இந்தியாவுடைய என்ன தெரியுமா? 1395 யூனிட் தான் ஒரு தனிநபருடைய யூசேஜ். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய ஸ்டேட்டஸ் எந்த அளவிற்கு கூடுதலாக இருக்கிறது, வட மாநிலங்களே எந்த அளவுக்கு குறைந்திருக்கிறது என்பதால் இதனுடைய அடிப்படையான விஷயங்கள். இன்னைக்கு நம்மளுடைய இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு பெரிய ட்ரெண்ட் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா நமக்கு இப்போ தமிழகத்துக்கு மத்திய அரசு கல்விக்கு நிதி ஒதுக்குறேன், கொடுக்க மாட்டேங்க. மின்சார வாரியத்திற்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொன்னால் நீ இந்த சப்சிடியை கட் பண்ண, இந்த சப்சிடியை கட் பண்ணு, விவசாயிக்கு கொடுக்காத, இல்லைன்னா அரசு கட்டு அப்படின்றான். ஆனால் ஒரு விஷயம், நம்மெல்லாம் ஜிஎஸ்டி கட்டுறோம் மத்திய அரசுக்கு. நம்ம கட்டுற காசை வாங்கி யாருக்கு கொடுக்குறான்னா ஊபியில் இருக்கக்கூடிய தொழிலாளிக்கு அள்ளி இறக்கிறான், பீகாருக்கு அள்ளி இறக்கிறான். சரி ரைட்டியா, நான் தான் வளர்ந்த நிலையில் இருக்கேன், என்னை மாதிரி இந்தியாவில் இருக்க இன்னொரு மாநிலத்தினுடைய சகோதரன் பழச்சு போட்டு நல்லா இருக்கணும்னு சொன்னால் அவனுடைய அந்த பொருளாதார வளர்ச்சி உயர்ந்திருக்கான்னா இல்லை என்பதை நம்மளுடைய பொருளாதாரவாதியாக இருக்கக்கூடிய பிடிஆர் பள்ளிவேல்ராஜன் அவர்கள் ஒரு தெளிவாக இந்துல ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்கார். நீ இப்படி பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்குறியோ, 11 வருஷமா அள்ளி கொடுத்துருக்கிய இந்த ஸ்டேட்டுக்கெல்லாம் இவ்வளவு கோடி, எங்களுக்கெல்லாம் வஞ்சிக்கிறியா? அவனுடைய அந்த ஸ்டேட்டஸ் வளர்ந்துருச்சா? இல்லையா? ஏன் வளரல? அதுக்கு என்ன காரணம்ங்கிறத மத்திய அரசுக்கு வழிகாட்டுதல் கொடுத்து பிடிஆர் அவருடைய பள்ளிவேல்ராஜன் அவர்கள் ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? அட கிறுக்கு பசங்களா, தனிநபருடைய பொருளாதார வளர்ச்சி நீ அள்ளி கொடுக்குற காசுல வளர்ந்துடாது, அவனுக்கு ஸ்கில்டு பயிற்சியை கொடு, தொழில்நுட்ப ரீதியா அவன் வேலை செய்யறதுக்கு பயிற்சியை கொடு, ஸ்கில்டு லேபரை உருவாக்கி படிக்க வை, அதற்கப்புறம் அவனுக்கு வேலை வாய்ப்பு கொடு, சம்பளத்தை கொடு, அதன் மூலியமாக தான் அவனுடைய வளர்ச்சி மேலோங்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்துரு. நீ இப்படியெல்லாம் அள்ளி கொடுத்தீங்கன்னா அப்படியே கரைஞ்சு போயிடும், தண்ணியில் போட்ட மாதிரி. அது ஒரு குரோத்திங் ஆகாது. ஆகவே தான் இன்னைக்கு இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடுமையான தொழிலாளி மீது ஒரு போர் தொடுக்குதுன்னு கூட சொல்லலாம். கொஞ்சம் கூட பல போராட்டங்கள், ரயில் நிறுத்தங்கள் எல்லாம் பண்ணிட்டோம், வேலை நிறுத்தமெல்லாம் பண்ணிட்டோம், அசைஞ்சு கொடுக்கறது. தொழிலாளிக்கு எதிராக என்னென்ன சட்டங்கள்லாம் இயற்றணுமோ பிரிட்டிஷ்காரன் இப்போ மத்திய அரசினுடைய இந்த தொழிலாளர் நலன் சார்ந்து இருந்த கொள்கைகளை எல்லாம்
முதலாளி நலன் சார்ந்த கொள்கைகளாக மாற்றப்பட்டுச்சு. இப்போ நமக்காக ஒரு 44 சட்டங்கள்லாம் இருந்துச்சு. மகளிருக்கான சட்டம், ஆண்களுக்கான சட்டம், சம்பள பட்டுவாடா சட்டம், இப்படி பல்வேறு சட்டங்கள் இருந்துச்சு. இதெல்லாம் பிரிட்டிஷ் காலம் உருவாக்கி வச்சுட்டு போன சட்டங்கள். இன்றைக்கி அதையெல்லாம் தொகுப்புகளாக மாற்றி எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஃபிக்ஸட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட்ன்றான், நீவுன்றான், பயிற்சியாளர்களை வச்சுக்கிட்டு நீ வேலையை போகிற உற்பத்தி துவங்குன்றான். மத்திய அரசுடைய நோக்கம் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னால், தொழிலாளர்களுக்கு நிரந்தரமான வருமானம் கிடைத்துவிடக்கூடாது, நிரந்தரமான வேலை வாய்ப்பு இருக்கக்கூடாது. இதுதான் மத்திய அரசுடைய பிரதானமான கொள்கை. அப்போ எப்படி வேலை நடக்குது, உற்பத்தி நடக்குது. அப்போ நீ தொழிலாளர்களை நான் ஒரு தனியார் முதலாளிகிட்ட கொடுத்துருவேன் தொழிற்சாலையை, நீ அடிமையாக வச்சுக்கிட்டு கொத்தடிமையாக பாவச்சிட்டு உற்பத்தியை பெருக்கிக்க, நீ லாபத்தை பார்த்துக்க. ஆக இதற்காக செயல்படக்கூடிய அதற்கான சட்ட திருத்தங்களை செய்து கொடுக்கக்கூடிய அரசாங்கத்தான் இன்னைக்கு மத்திய அரசு இருக்கிறது. இப்போ நாம மத்திய அரசை எதிர்க்க வேண்டிய அவசியம் நமக்கு என்ன இருக்கு? நம்ம கட்சி சார்பில்லாத ஒரு சங்கம், ஆனால் எதுக்குறோம். ஆனால் எனக்கான ஒரு வேலை வாய்ப்பு இல்லை, எனக்கான ஒரு சம்பளம் இல்லை, நிரந்தரமான ஒரு வேலை இல்லைன்னு சொன்னால் நான் எப்படி வாழ முடியும் இந்த சமுதாயத்தில்? அப்போ எனக்கு நான் இது பிறந்திருக்கேன், அப்பா அம்மா கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சுருக்காங்க, கஷ்டப்பட்டு நான் படித்து பாஸ் பண்ணிட்டேன், நல்ல ரேங்கிங் வாங்கியிருக்கேன். ஆனால் எனக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்காமல் ஒரு தனியார்கிட்ட போய் அரசு துறையில் இருக்க வேலை வாய்ப்பை கூட தனியார்கிட்ட போய் நீ கான்ட்ராக்ட் பேசிஸில் வேலை பாரு, பிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டாக வேலை பாரு, குறைந்த சம்பளத்தில் வேலை பாரு, இஷ்டம்னா இரு இல்லைன்னா போன்னு சொன்னால் நான் இந்த சமுதாயத்தில் நல்ல மனிதனாக வாழ முடியுமா? இது ஒரு பெரிய சமுதாயத்தை ஒரு சீரழிக்கக்கூடிய விஷயமாக மாறி இருக்கிறது. என் பாக்கெட்டில் நான் காசு இருந்தால் அடுத்தவங்க வகையில் கைவிட மாட்டேன். ஆனால் எனக்கான வருமானம் இல்லை, எனக்கான வேலை இல்லை, நான் டிகிரி முடிச்சிட்டேன், உதவக்காரங்க வீட்டில் இருந்தால் என் பாக்கெட்டில் காசு இல்லைன்னா நான் துணிச்சலை அடுத்தவங்க 2 தட்டு அடிச்சுட்டு கூட காசை பிடுங்க ஆரம்பிச்சிடுறேன். ஆக இப்படி ஒரு மோசமான சூழ்நிலை உருவாகும், ஒரு கலாச்சார சீரழிவு நடக்கும். ஆக இதற்கான ஒரு வித்திடக்கூடிய வேலையைத்தான் மத்திய அரசு மிக மோசமாக அதை கொஞ்சமாக நடந்தது கடுமையாக போராடி எதிர்த்துக்கிட்டு இருக்கோம். ஜியோ மட்டும் இஷ்யூ பண்ணல, பாக்கி எல்லா வேலையும் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆகவே தான் நாம் இவர்களெல்லாம் எதிர்த்து இந்த மாநாட்டில் போடக்கூடிய முதல் தீர்மானமே வரக்கூடிய ஜூலை 9ஆம் தேதி தொழிலாளர் வர்க்கம், உழைக்கும் வர்க்கம் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இந்த மத்திய அரசுக்கு எதிராக களம் காண போராட தயாராக வேண்டும், வேலை நிறுத்தத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்று அறைகோல் கொடுத்திருக்கிறோம். இன்னைக்கு பாருங்க, நம்மளுடைய தமிழக முதல்வர் தான் இங்கே சில கம்பெனிகள்லாம் வந்து 8 மணி நேரம் வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, 12 மணி நேரமாக வேலையாக மாற்றுங்க அப்படின்னு நெருக்கடி கொடுத்தாங்க. முதல்வர் அப்படியா 12 மணி நேரமாக வேலையை மாற்றிட்டோம்னா நிறைய வளர்ச்சி வந்துடும், பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டுரும், வேலையை கூடிரும், அப்படின்லாம் உற்பத்தி பெருகிறோம்னு சொன்ன உடனே நம்பி ஆர்டரை போட்டாச்சு. ஆனால் ஒரு வேடிக்கை பாருங்க, ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தோமுசா பேரவையுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய இங்கே வந்து பேசிட்டு போனார் இல்லையா சண்முகம் எம்பி அவர்கள், இந்த ஆய்வு கூட்டத்தில் உட்கார்ந்து அமைச்சர்கள் முன்னாடி நாம் இந்த 12 மணி வேலையை எதிர்த்து கடுமையாக குரல் கொடுக்கும் பொழுது நமக்கு ஆதரவாக ஆளுங்கட்சியாக இருந்தாலும் கூட இது அரசு செய்வது தவறு என்று அங்கே எடுத்து கூறியதன் காரணமாக நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் அடுத்த நாளே அந்த உத்தரவை ரத்து செய்து 8 மணி நேர வேலை தொடரும் என்றார். இதுதான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொழிற்சங்கம், அரசியல் கட்சி தலைவர்களுடைய பண்பாடு. ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திராவை பாருங்க, 4 நாளைக்கு முன்னாடி ஒரு சோதனையான செய்தி வரும். அங்கே ஏற்கனவே நாங்கள் 8 மணி நேரத்தை 9 மணி நேரமாக மாற்றிட்டோம், இப்போ 10 மணி நேரமாக மாற்றிட்டோம், உற்பத்தி எல்லாம் பெறுகிறோம் அப்படின்னு அறிக்கை விட்டு ஜியோ இஷ்யூ பண்ணுறாங்க. 10 மணி நேரம் ஆகிட்டாங்க தொழிலாளி. ஆனால் ஒரு காலத்தில் 8 மணி நேர வேலை, 8 மணி நேர ஓய்வு, 8 மணி நேர உறக்கம் என்பதற்காக எத்தனை தொழிலாளர்கள் தன்னுடைய உயிரை இழந்து போராடி பெற்ற உரிமையை இன்றைக்கு மத்திய அரசு முதலாளிகளுக்கு ஆதரவாக இந்த வேலை நேரத்தை மாற்றியமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஆளுகின்ற பாஜகவினுடைய
மாநிலங்கள் எங்கெல்லாம் ஆளுகின்றார்களோ அங்கெல்லாம் இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்து ஏற்கனவே நடைமுறைக்கு வந்து செயல்பாடுகள் வந்துருச்சு. அப்போ தமிழ்நாட்டில் வரலன்னு சொன்னால் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் தொழிலாளருக்கு ஆதரவானவரா இல்லை எதிரானவராங்கிற கேள்வி தான் நமக்கு. நாம் ஒன்றும் பைத்தியக்காரங்கள்ல மத்திய அரசு எடுத்து போராடுறது. ஆனால் ஒரு நியாயமற்ற விஷயத்தை தொழிலாளி மீது தெரிவிக்கும் போது அதை எதிர்த்து போராடாமல் இருந்தால் நான் தொழிலாளி இல்லை என்ற உணர்வோடு தான் போராடும். ஆகவேதான் இன்னைக்கு இதெல்லாம் ஜென்ரலான விஷயங்களாக இருந்தாலும் கூட கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணிக்கலாம். தமிழகத்துடைய நம்முடைய அமைச்சர் வந்திருக்கிறார், புதிதாக பொறுப்பேற்று இன்னைக்கு நம்முடைய முதல் மாநாட்டில் கலந்துக்கிறார். இன்னைக்கு தான் ஈவி தொழிலாளருடைய மாநாட்டில் முதலாக வந்து நம்முடைய அமைச்சர் வந்து கலந்துக்கிட்டு இருக்கார், ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ். ஆனால் இந்த நம்மளுடைய இன்னைக்கு எந்த கோரிக்கை வச்சாலுமே மாநில அரசு ஒரு கடிவாளம் போட்டுட்டு இருக்கு. 2 லட்சம் கோடி கடன், உங்களுக்கு இதை செய்ய முடியாது அதை செய்ய முடியாதுன்னு சொல்லி. மிக முக்கியமான பிரச்சனை நம்மளுடைய மின் தேவைக்கும் மின்சார விநியோகத்திற்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளி ஒரு 2835 மெகாவாட் லாங் டேர்ம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வருஷம் ஃபுல்லாக பண்ணுறோம், அக்ரிமெண்ட் போட்டு வாங்கிட்டு இருக்கோம். இதற்கு மட்டுமே மின்சார வாரியத்தினுடைய 90,000 கோடி வருவாயின்னு சொன்னோம் இல்லையா, அதில் 60% இந்த பவர் பர்ச்சேஸ்க்கே நமக்கு போயிட்டு இருக்கு. வெளியிலேருந்து வாங்கி தனியார்கிட்டேருந்து வாங்கி கொடுக்கறதுனாலேயே நமக்கு வந்து அதிக அளவுக்கு செலவாகி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இதையெல்லாம் ஈடு செய்வதற்காக மின் உற்பத்திக்கு ஆளும் செலவு செய்வதை ஈடுகட்டுவதற்காக 2013 அம்மாவுடைய ஆட்சி இருக்கும் பொழுது மின்கட்டண உயர்வை பண்ணாங்க. பாராளுமன்ற தேர்தலில் தோற்றவுடன் உடனே வித்ரா வாங்கிட்டாங்க. ஸோ ஒரு 10 வருஷம் நமக்கு வந்து மின்கட்டண உயர்வே இல்லாமல் போச்சு. இந்த 10 வருஷத்தில் நம்மளுடைய கடன் வாங்கி மின்சாரம் வாங்கி மக்களுக்கு சப்ளை பண்ணதில் இன்னைக்கு 1,60,000 கோடி ரைஸ் ஆகிரு, இன்னைக்கு 2 லட்சம் கோடியே தொட்டுருச்சு கடன். ஆக இந்த கடனுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தில் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் இந்த கழக ஆட்சி நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற பிறகு 2022 ரொம்ப ஹைக்காக கொடுக்காம வீட்டு மின் உழைப்பவர்களுடைய மின்கட்டண உயர்வு பாதிக்கப்படாமல் எவ்வரி இயர் 5% ஒரு மினிமமாக கிராஜுவலாக ரைஸ் பண்ணுறதுக்கான ஒரு 5 இயர்ஸ் பிளானிங்கில் போட்டதுனால நமக்கு இன்றைக்கி கடன் வாங்காமல் மின்சார வாரியத்தை பவர் பர்ச்சேஸ் பண்ணி இன்றைக்கி வந்து மக்களுக்கு தரமான மின்சாரத்தை வழங்கி கொண்டிருக்கிறோம் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். கூடுதலாக தமிழக அரசுக்கு ஒரு நன்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இந்த 4 வருஷத்தில் தமிழக அரசு மட்டும் நமக்கு மானியமாக விவசாயிக்கு இலவசம் கொடுக்குறோமா, நெசவாளர் கொடுக்குறோமா, வீட்டுக்கு 2 மானிய விலையில் கொடுக்குறோமா, இப்படியெல்லாம் கொடுக்கறதுக்காக ஈடு செய்யக்கூடிய மாநில அரசு எவ்வளோ தரமாக கொடுக்குது? ஈபிக்கு 51 கோடியே 964 கோடி, 51,964 கோடியே 96,000 ரூபாயை நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க, மானியமாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்மளுடைய நிதி சுமையை மத்திய அரசு சில சட்டத்திட்டம் கொண்டு வந்து நீ ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பேலன்ஸ் பண்ணணும்னு சொன்னதுனால இன்னைக்கு 57,190,46 கோடி ரூபாயும் நமக்கு வழங்கியிருக்கிறதுனால இந்த 4 வருஷத்தில் ஈபிக்கு தமிழக அரசு நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த உதவி 1,08,885 கோடி ரூபாய், 1,08,885,000 கோடி ரூபாய் நமக்கு உதவித்தொகையாக கொடுத்துருக்குறாங்க. ஆகவே அதற்காக நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி இன்னைக்கு மின்சார உற்பத்தியில் நமக்கு ஒரு பெரிய டெபிசிட் இருந்ததை NCDPS ஸ்டேஜ் 3 இப்போ ஒரு 800 மெகாவாட் உற்பத்தியை கொடுத்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் நம்ம பவர் பர்ச்சேஸ் வாங்குறத குறைக்கிறோம். அடுத்து நம்மளுடைய திட்டங்களான உடன்குடி 660, இன்னொரு 620 இந்த வருஷத்தில் உற்பத்தியை துவக்குங்கிறதுக்கான திட்டமிடல் இருக்குது. அதே மாதிரி 2,120 மெகாவாட் இந்த கூடுதல் உற்பத்தி உப்பு, உடன்குடி, NCDPS ஸ்டேஜ், ETPS எக்ஸ்டென்ஷன்லாம் உற்பத்தி வந்து சொன்ன அந்த ஆண்டில் நாம் ஓரளவுக்கு இந்த 2,885 மெகாவாட் பவர் பர்ச்சேஸ் பண்ணுறதுல ஒரு 2,100 மெகாவாட் குறைஞ்சோம்.
ஸோ அது நமக்கு லாபகரமாக இருக்கும். ஆகவே மின்சார வாரியம் ஒரு லாபகரமான நிறுவனமாக, பொருளாதார ஸ்திரத்தன்மை உள்ள நிறுவனமாக இருக்கும். ஏன்னா இது ஒரு எசென்சியல் சர்வீஸ். மக்களுக்கு 24 மணி சர்வீஸ் கொடுத்துருக்க ஒரு துறை. கடலில் மூழ்கி போச்சுன்னு சொன்னால், யாரும் கடன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் நொடிஞ்சு ரொம்ப பெரிய பிரச்சனையை செய்யக்கூடிய ஒரு துறை. ஆகவே தான் இதை கடலிலிருந்து மீட்டு வரக்கூடிய ஒரு சூழல் உருவாக வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக, நீங்கள் கடந்த காலங்களில் ஒரு 20-25 ஆண்டுகளாக எடுத்தீங்க, விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு சட்டமன்றத்தில் 30,000 சர்வீஸ் கொடுக்குறோமோ, இலவச மின்சாரமாக நம்ம கொண்டே கொடுக்குறோம் இல்லையா? 30,000 ஒரு டிஸ்ட்ரிக்ட் 200-300 வரும், இல்லை 40,000 சர்வீஸ். இதை எப்போ ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, கொடுப்போம். ஆனால் ஒரு ஜாக்பாட் அடிச்சிச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி விவசாயிகளுக்கு ஒரு ஜாக்பாட் அடிச்சது எப்போ தெரியுமா? 2022-21-22 ஒரே ஏக்கம். ஏற்கனவே நம்முடைய மின்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் முதலமைச்சருடைய அறிவுரையின் பேரில் 1,00,000 மின்சாரம் 10 வருஷமாக விவசாயத்துக்கு அப்ளை பண்ணிவிட்டு எனக்கு கரண்ட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு டீசல் இன்ஜினை வச்சு 1 லிட்டர் 100 ரூபாய்க்கு வாங்கி அவன் ஊற்றி அடிச்சுக்கிட்டு இருந்தவனுடைய விவசாயினுடைய நிலை திடீர்னு ஒரு சேஞ்சஸ். 1,00,000 பேருக்கு நாங்கள் சர்வீஸ் கொடுக்குறோம். அடுத்து 2 வருஷத்தில் 50,000 2,00,000 பேருக்கு கொடுத்துறோம். கொடுத்து முடிச்சிட்டோம் விவசாயி. இதை விட ஒரு விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், நான் அதுக்கு 1008 காரணங்களை சொல்லிட்டு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருந்த சூழ்நிலையை மாற்றி, மின்சார வாரியத்தில் தலைவாட பொருள் இல்லை, சப்ளை போய் போல் ஊனி நட்டு சர்வீஸ் கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை. நான் அன்றைக்கு இருந்த அமைச்சரிடமும் வாரிய தலைவரிடமும் பேசுகிறேன், இப்படியெல்லாம் இவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்கா, 3 மாதத்தில் கொடுக்கணும்னு சொன்னால் எப்படி சாத்தியமாகும்? காலவாசமாக அது கொடுக்க வேண்டாமா? விவசாயிக்கு செய்யணும், அவன் தான் நம்மளை வாழ வச்சுட்டு இருக்கான், அவனுக்கு நம்ம செய்யணும். ஆனால் இவ்வளோ நெருக்கடியை திணிக்கிறீர்கள்னு சொன்னேன். அப்போ வாரிய தலைவர் சொன்னார், கவலைப்படாதீங்க, தண்ணியை குடிங்க, நம்ம ஆளுங்க எப்படி பண்ணி முடிச்சிருவாங்க. 1,00,000 சர்வீஸை 3 மாதங்களில் விவசாய மின் இணைப்பு கொடுத்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நம்மளுடைய அலுவலகத்துக்கு பாராட்டி பேசிட்டு போயிருக்கார். அப்போ எவ்வளவு நெருக்கடிகள் இருந்தாலும் மின்சார வாரிய தொழிலாளி மக்களுக்கு களப்பணி ஆற்றுவதிலே அவன் இன்னும் சீரும் சிங்கமாக சிலிர்த்து கொண்டு வெற்றி நடை போட்டு பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் நாம் இங்கே காண முடிகிறது. ஆகவே இந்த இவ்வளவு நன்மைகள் செய்தாலும் கூட மாநாடுன்னு வந்துட்டான். நம்ம கோரிக்கையை வைக்கலன்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை தொழிலாளர்களும் அப்படியே ஃபெடப்பாய் போயிடுவாங்க. ஏன்னா அமைச்சர் வந்திருக்கார், கோரிக்கையை வைக்கல. ஆகவே இன்னைக்கு நான் வேஜ் ரிவிஷனை கூட நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். என் மேலே நீங்களாம் வருத்தப்பட்டாலும் சரி, நமக்கெல்லாம் ஊதிய உயர்வு வேணுங்கிற கோரிக்கை தொழிற்சங்கம் வைக்கணும், போராடணும், பெற்றுக் கொடுக்கணும். ஆனால் நான் அதை 2ஆம் தரமாக மாற்றுகிறேன். முதல் தரமாக மின்சார வாரியத்தில் இந்த மக்களுக்கு குறிப்பிட்ட காலக்கெடுக்குள்ளாக தரமான சேவையை, தரமான ஒரு மின்சாரத்தை குறுகிய காலத்தில், ஒரு ஃபீஸா காலம் வந்துச்சுன்னா அடுத்த 5 நிமிஷத்தில் சப்ளை போட்டு கொடுக்கணும். டிரான்ஸ்ஃபார்மர் ஃபெயிலியர்னா அடுத்த 1/2 மணி நேரத்தில் சப்ளை அவனுக்கு போய் சேரணும். யாரும் இன்னைக்கு மின்சாரம் இல்லாமல் வாழ முடியாது. ஆகவே அவனுக்கு அந்த கன்சூமருக்கு நம்ம தரமான சப்ளை மெயின்டைன் பண்ணலாம். மிகப்பெரிய போராட்டமாக இருக்கக்கூடிய ஒரே விஷயம், இங்கே இருக்கக்கூடிய கள உதவியாளர், இந்த கம்பியாளர் காலியிடங்களில் ஒரு 36,000 காலியிடங்கள் இருந்து கொண்டிருக்கு. 36,000 காலியிடங்களை வச்சுக்கிட்டு தொழிலாளி தினந்தோறும் போராடுறான். 8 மணி நேரம் வேலை கிடையாது மின்சார தொழிலாளி. 10 மணிக்கு தெரிஞ்ச கன்சூமர் கூப்பிடுவான், வேற வழி இல்லை, போய் 8:30 மணிக்கு கொடுத்தா ஆகணும். நேரங்காலம் பார்க்காம உழைக்கக்கூடிய அளவிற்கு பழகிட்டாலும் கூட, ஆனாலும் அந்த தொழிலாளி இன்னைக்கு தொடர்ச்சியாக போராடி கன்சூமரை திருப்திப்படுத்திட்டு இருக்கான். இது அவன் சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்படுறான். அவனால் அந்த செய்யக்கூடிய பணியை சிறப்பாக ஒரு அமைதியான சூழலில் செய்ய முடியாத சூழ்நிலை, ப்ரெஷர் கூடுது. நாளை பொலிட்டிக்கலில் ப்ரெஷர் வருது, அந்த வேலை செய்யலை, அதிகாரி ஃபோன் பண்ணுறாங்க, நாளை கன்சூமர் பண்ணுறான். ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்பொழுது இன்னொரு வேலைக்கு அடுத்தடுத்து வரும்பொழுது அவனால் சுயமாக நாம் முறையாகத்தான் இந்த வேலையை செய்கிறோமா என்பது தெரியாமலேயே இந்த மின்சார வாரியத்தில் பணி செய்து
பல நூற்றுக்கணக்கான பேர் இறந்து போகிறாங்க. ஏன்னா இந்த மின்சாரம் தொட்டா சாக்கடிச்சா வேற வழியே கிடையாது, செத்து போகிற தவிர வழி கிடையாது, எனக்கு மாட்டு கிடையாது, கைகால் போகாது, முடிஞ்சு போச்சு. ஆக அவ்வளோ பெரிய ஒரு சீரியஸான இந்த நிலையில் இன்னைக்கு தொழிலாளி போராடி கொண்டிருக்கிறான் என்றால் இந்த நிலையை மாற்ற வேண்டிய பொறுப்பு நம்மளுடைய அமைச்சருக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு மட்டுமே தான் இருக்கிறது. இவ்வளோ பெரிய ஒரு நெருக்கடி இருக்கு, நாங்கள் சர்வீஸ் பண்ண தயாராக இருக்கோம். ஆனால் மக்களுடைய எதிர்பார்ப்பு ஏற்றவாறு நான் வேலை செய்யணும்னு சொன்னால் என்னுடைய வேலையை இன்னும் 4 பேர்கள் சேர்ந்து பகிர்ந்து செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை விரிவாக்க வேண்டும். இந்த காலியிடங்களை நிரப்பும் பொழுது வாரியத்தினுடைய பணி விதிகளை கொண்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1986 நம்மளுடைய சர்வீஸ் செலக்ஷன் மாற்றப்பட்டு இன்னைக்கு ஐடி படித்தவர்கள் இன்னைக்கு அரசாங்கம் பல முன்னேற்றங்களை ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்கு. தமிழ்நாடு அரசு நிறையா நிதி ஒதுக்குது, ஐடிஐடைய வளர்ச்சிக்கு ரொம்ப நிதிகளை ஒதுக்கி ஸ்கில் டெவலப் பண்ணணும், சிறந்த திறன்மிகு தொழிலாளர்களை உருவாக்கணுங்கிறதுக்காக தமிழக முதல்வர் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கார். இருந்தாலும் அவர்களை சரியான விகிதத்தில் நம்மளுடைய மின்துறையில் பயன்படுத்தினால் மட்டும்தான் நம்மளால் மின்சார வாரியம் எதிர்காலத்தில் ஒரு நல்ல நிறுவனமாக, ஒரு தரமான சேவையை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய நிறுவனமாக நம்மால் இருக்க முடியும். அந்த கட்டமைப்பு அந்த அளவிற்கு வலுவான கட்டமைப்பாக மாற்ற முடியும். இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள்லாம் வருடத்திற்கு களப்பணியில் ஃபீல்டு ஸ்டாஃப் மட்டும் 2000 பேர் ரிட்டையர் ஆகி போயிட்டு இருக்கான், மாற்று கிடையாது. ஆகவே அமைச்சர் அவர்கள் இதில் மிக பிரதானமாக கவனம் செலுத்தி இந்த பிரச்சனையை தீர்வு காண முன்வர வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக ஒரு கோரிக்கை, நான் இந்த மாநாட்டில் கிட்டத்தட்ட 54 தீர்மானம் போடுறோம். இதெல்லாம் முழுசாக பேசணும்னா கிட்டத்தட்ட ஈவினிங் 4 மணி 3 மணி ஆகும். நான் அவ்வளோயும் பேச போகிறதில்ல. ரொம்ப இன்னும் ஒரு 2 டிமாண்டு மட்டும் அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். 2009 தமிழ்நாடு அரசு டாக்டர் கலைஞர் அவர்களுடைய கிட்டத்தட்ட ஒரு நீண்ட நெடிய போராட்டத்துக்கு பிறகு உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் ஐடி படித்தவர்களைத்தான் மின்சார வாரியத்தில் சட்டப்படி எடுக்க வேண்டும் என்பதெல்லாம் சொல்லி அதனுடைய வழிகாட்டுதலிலே டாக்டர் கலைஞர் அவர்களால் 4000 பேர்கள் ஐடி படித்தவர்களை உள்ளே எடுத்தார்கள். ஒரு பிரச்சனையும் இல்லை, செட்டில்மெண்ட் போடுறோம், 12th அக்ரிமெண்ட் ஆகுது, டைம் ஸ்கேல்னு போட்டு செட்டில்மெண்ட் கையெழுத்து போடுறோம் எல்லா யூனியனும் சேர்ந்து. அதன் பிறகு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கப்படுது, அதில் டைம் ஸ்கேல்னு மென்ஷன் பண்ணி எனக்கு ஆள் அனுப்ப ஸ்பான்சர் பண்ணுன்றோம். அதற்கப்புறம் வாரியத்தினுடைய போர்டு மீட்டிங்கில் வச்சு அப்ரூவல் பண்ணுறாங்க டைம் ஸ்கேல். ஆனால் அன்றைக்கு இருந்த ஒரு வட இந்திய ஐஏஎஸ் அதிகாரி சிபி சிங் அவர்கள் எப்படி தெரியுமா முடிவெடுத்தாரு? 2500 ரூபாய் தொகுப்பூதியம், 2 வருஷம் ட்ரைனிங் அப்படின்னு செட்டில்மெண்ட்டை மீறி, ரெகுலேஷன்லேயே கிடையாது, ட்ரைனிங்கிறதே கிடையாது, அதை மீறி அவர் தன்னிச்சையாக ஒரு ஆர்டரை போட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் கொடுக்குறாரு. இதை எதிர்த்து போராடுறோம். அந்த வாரிய தலைவர் அன்னைக்கு இருந்த நம்மளுடைய அமைச்சர் ஆற்காடு வீராசன், அவங்க சம்பளம் கேட்குறாங்க கொடுக்க முடியாதுன்றா, டிரான்ஸ்ஃபர் கேட்குறாங்க அதுவும் கொடுக்க முடியாதுன்றா. அன்னைக்கு சிபி சிங்கை வர சொல்லி ஆற்காடு வீராசன் அவர்கள் சொன்னார், உன்னுடைய பேக்கெட் எக்ஸ்பென்சஸ் ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவு பண்ணுறா? நம்மளை வச்சுக்கிட்டே கேட்டார், உன்னுடைய ஐஏஎஸ் அதிகாரி ஒரு நாளைக்கு பேக்கெட் எக்ஸ்பென்சஸ் 2000 ரூபா செலவு பண்ணுறான், அவனுக்கு 2500 ரூபா சம்பளம் கொடுத்தீங்கன்னா எப்படி அவன் வாழ்க்கை நடத்த முடியும்? எப்படி ரூம் பிடிச்சி நீ சொந்த ஊரை விட்டுக்கிட்டு திருநெல்வேலி என்சிஎஸ்சில் போட்டுக்கிட்டே எப்படி வாழ முடியும்? முதல்ல எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவன் எல்லாம் சொந்த ஊருக்கு போடு, கூழோ கஞ்சியோ குடிச்சிட்டு வந்தாலும் வேலை செய்வான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஒரே நேரத்தில் 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு வெளியில் போட்டவங்களெல்லாம் மாடிஃபை பண்ணி சொந்த ஊருக்கு கொண்டு வந்தோம். அப்படியே அந்த சூழ்நிலையில் இன்னைக்கு அதற்கப்புறம் கடந்த 10 ஆண்டுகளாக போராடி நீதிமன்ற வழக்கு உயர்நீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பு கொடுத்துருக்கு. நீ ரெகுலேஷன் ப்ரொவிஷன் கிடையாது, ட்ரைனிங்கிற பேரில் நீ எதுவும் கொடுக்கவே கிடையாது, ரெகுலர் வேக்கன்சியில் தான் நீ அவங்களுக்கு வேலை கொடுத்துருக்கா, ஆகவே இது ஏமாற்று வேலை, அவர்களுக்கு முழு சம்பளம் கொடுக்க வேண்டும் என்று தனி விதி தீர்ப்பு கொடுக்குறாரு. பெஞ்சுக்கு அப்பீல் போகிறாங்க, பெஞ்சிலையும் அதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆனால் ஒரே ஒரு காம்ப்ரமைஸு, மின்சார வாரியம் ரொம்ப கடுமையான பொருளாதார நெருக்கடியில் இருக்குது, ஆனால் நீங்கள் கேட்குற கோரிக்கை நியாயமானது, மின்சார வாரியம் தப்பு பண்ணியிருக்கு, ஆனால் நீங்கள் வாங்குகிற அரியர்ஸை உங்களுக்கு 25% மட்டும் நான் கொடுக்க சொல்கிறேன், அரியர்ஸை குறைச்சிக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி வாரியத்தினுடைய அட்வொகேட் ஜெனரல் ஆஜராகிறார். வாரியத்தினுடைய வழக்கறிஞர்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க.
இந்த தீர்ப்பு வந்து நடைமுறைப்படுத்துன்னு சொல்லிட்டு 1.5 வருஷம் கழிச்சு சுப்ரீம் கோர்ட்டில் போய் அப்பீல் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு என்னன்னே ஒன்றும் புரியலை. ஒரு 34 கோடி ரூபாய் செலவு, ஒரு 20,000 கோடி வருவாய் வரக்கூடிய சுய மின் உற்பத்தியாளர்களிடமிருந்து வசூலிப்பதை இந்த அதிகாரிகள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு அப்பீல் பண்ணதை வித்ரா பண்ணுறாங்க. ஆனால் ஒரு 34 கோடிக்கு 44,000 குடும்பங்கள் ஒரு சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு அவன் நிர்கதியில் நின்றுருக்கான். அவனுக்கு ஒரு ரெமெடி கொடுக்கணும், நியாயம் கொடுக்கணும். இவனுக்கு பின்னாடி அப்பாயின்மெண்ட் ஆன அசஸருக்கு முழு சம்பளம் கொடுத்துருக்கோம், டெக்னிக்கல்ஸுக்கு முழு சம்பளம் கொடுத்துருக்கோம், ஏஐக்கு முழு சம்பளம் கொடுத்துருக்கோம். 4 மாதம் முன்னாடி அப்பாயின்மெண்ட் ஆன 4,000 ஐடி படித்தவனுக்கு 2,500 ரூபா தொகுப்பூதியம் கொடுத்துருக்கோன்னு சொன்னால் இந்த டிஸ்பாரிட்டியை களைய வேண்டும் என்பதற்காக தொழிலாளர் பொறியாளர் சங்கம் கடந்த 13-14 ஆண்டுகளாக தொடர்ந்து முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறது. இப்போ இருக்கக்கூடிய வாரிய தலைவர்கிட்ட கூட இந்த பேச்சுவார்த்தையில் அவர் சொல்றார், நாங்க வக்கீலுக்கு 1000 சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஃபீஸ் வரணுங்கிறக்காக எல்லாத்தையும் அப்பீல் பண்ணி அனுப்பிச்சு விட்ருவாங்க. இந்த விஷயத்தில் நியாயம் இருக்குல்ல, 2 நீதிமன்றம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்குல்ல, உங்களுக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் கொடுக்க போது ஏங்க வக்கீல் பொழப்பிற்காக நீங்கள் வந்து டெசிஷன் எடுக்கிறீங்க, வழக்கை வித்ரா பண்ணுறதுக்கு நோட் போடுங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் அவர்கள் அதை நம்ம வந்து சொல்லியிருக்கிறார். அமைச்சர் அவர்கள் எங்களுடைய துறை தலைவருடைய அந்த எண்ணத்தை போல ஒரு நியாயத்தை உணர்ந்து இதில் நல்ல ஒரு முடிவை எடுக்க வேண்டும். அதற்கடுத்து ஒரே ஒரு விஷயத்தை நான் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கேன். காமராஜ் காலத்தில் படிக்கிறதுக்கு நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைன்னு சொன்ன உடனே ஷிஃப்ட் முறையை கொண்டு வர்றார். காலையில் ஒரு ஷிஃப்ட்டுக்கு போ, லேபுக்கு போ, லேபுக்கு போகிற நேரத்தில் காலேஜுக்கு போ, ரூமு ஃபெசிலிட்டிஸ் இல்லை, லேப் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. காமராஜ் கொண்டு வந்தார். அதற்கப்புறம் இன்னைக்கு பார்ட் டைம், இன்னைக்கு கால சூழ்நிலையில் தொலைதூர கல்வி, இன்னைக்கு எல்லாம் படிச்சுட்டான். சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிறுவனம் ஒன்று, அந்த இண்டஸ்ட்ரி தான், அந்த காலேஜ் தான், சொல்லிக் கொடுக்குற வாத்தியார் ஒன்று. ஆனால் பார்ட் டைம் முடிச்சு வர்றவன் தகுதி இல்லாத ஆளுன்னு சொல்லி முடிவு பண்ணி இபியில் 7/6/2022 அப்புறம் நான் எடுக்கவே மாட்டேன்னு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். எனக்கு ஒன்றும் புரியலை. எல்லாரும் வந்து வசதி வாய்ப்புகளோடு நான் நேரடியாக போய் பிஇ முடிச்சு வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. என்னுடைய குடும்ப சூழ்நிலை, என்னுடைய வருவாய் குறைவு, நான் ஏதோ முடிஞ்சதை படிச்சுட்டு ஒரு வேலையை பார்த்துட்டு அந்த சம்பளத்தை வச்சு நான் பார்ட் டைம் போய் படித்து என்னுடைய அறிவுத்திறமையை நான் மேம்படுத்தி எந்த யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர் கேட்குதோ அந்த யூனிவர்சிட்டியுடைய கொஸ்டின் பேப்பரை எழுதி நான் பாஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் அந்த சர்டிஃபிகேட்டில் முரண்பாடு, டிஸ்பாரிட்டி என்பது நம்மளுடைய ஒவ்வொரு தலைவர்களும் தமிழகத்திலே கல்வியை ஊக்குவிப்பதற்காக ஒவ்வொரு தலைவர்களும் சத்துணவை கொண்டு வந்தாங்க. டாக்டர் கலைஞர் அவர்கள் சின்ன பிள்ளைங்களை ஈர்த்து பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக முட்டையை போன நிறைய பண்ணியிருக்காங்க. தமிழகம் மாதிரி கல்விக்கு எடுத்த முயற்சிகள் அகில இந்திய அளவில் வேற எந்த மாநிலத்திலையும் கிடையாது. இது காமராஜ் காலத்தில் தொடங்கிட்டு அப்படிப்பட்ட ஒரு இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வச்சு மோர் அண்ட் மோர் பீப்புள், இளைஞர்கள் படித்து 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 மேலே வரணும், எங்கேயாவது வெளிநாடு போய் சம்பாதிக்கணும், நம்மளுடைய தொழில்துறையை வளர்க்கணும்னு சொல்லி இவ்வளவு ஒரு ரிஸ்க் எடுத்து வளர்த்த ஒரு இந்த மாநிலத்தில் தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் இங்கே நம்மளுடைய ஆட்சியில் இருக்கும் பொழுது இதற்கு எதிராக ஒரு சட்டத்தை மின்சார வாரியத்தில் போட்டு நாங்கள் இன்டர்னல் செலக்ஷன் எடுக்க மாட்டோம்னு சொன்னால் நாங்கள் யாருக்கும் போய் நிற்போம்? நாங்கள் படிக்கிற படிப்புக்கு எனக்கு அதற்கான அந்த ஸ்டேட்டஸ் கிடைக்கணும், எனக்கு அதற்கான அங்கீகாரம் கிடைச்சால்தான் நான் படித்த படிப்புக்கான மரியாதை. நான் அங்கீகாரம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னால் நான் படித்த படிப்பு இனிமேல் எவனுமே படிக்க மாட்டான், தன்னுடைய அறிவுத்திறமையை வளர்த்துக்க மாட்டான். ஆகவே தான் இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது. இன்னும் ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்லணும். இந்த இன்டர்னல் செலெக்ஷனுக்கு போடாமல் கிட்டத்தட்ட கால்ஃபர் பண்ணி 1.5 வருஷம் ஆச்சு. 4 மாதமாக இப்போ எப்படி வாட் இஸ் செலெக்ஷன் மெத்தடுன்னு ஒரு கொஸ்டினை கேட்டு 4 மாதமாக கவர்மெண்ட்டில் வச்சுட்டு அனுப்ப மாட்டேன். சேர்மனி எவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறார், எல்லா தொழிலாளர்களும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதையெல்லாம் நம்மளுடைய அமைச்சர் அவர்கள் கவனத்தில் கொண்டு எடுக்க வேண்டும். இப்போ லேட்டஸ்டாக கூட தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு ஜீவோ இஷ்யூ பண்ணியிருக்காரு. என்ன தெரியுமா? அன்னெசரியாக நீதிமன்ற தீர்ப்புகளை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு நடைமுறைப்படுத்தாமல் அப்பீல் போகிறேன்னு ஒரு விரக்தி மனப்பான்மை கொண்டே விட்டுறாதீங்க, நியாயமான விஷயத்தை உடனே நடைமுறைப்படுத்துங்க, அப்பீல் போகாதீங்கன்னு சொல்லி அரசாங்கத்தில் நம்மளுடைய தமிழக முதல்வர் ஒரு உத்தரவு போட்டிருக்கார். இவ்வளவு நம்மளுடைய தமிழக முதல்வர் தொழிலாளர் நலனுக்காக செய்வதற்கு தயாராக இருந்தும் இடையில இருக்கக்கூடிய சில ஐஏஎஸ் அதிகாரிகள் எடுக்கக்கூடிய தவறான முடிவுகள் ஒட்டுமொத்த தமிழக மக்களை, இளைஞர்களை,
மின்வாரிய தொழிலாளர்களை பாதிக்கக்கூடியதாக இருந்துவிடக்கூடாது. அவற்றையெல்லாம் நம்மளுடைய பாதுகாவலராக இருக்கக்கூடிய நம்முடைய மின்துறை அமைச்சர் அவர்கள் தான் எங்களுடைய வழியை, மனவழியை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதற்கான ரெமிடியை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாழ்த்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மின்சாரத்துறையினுடைய குறைகளையும் நிறைகளையும் நிதர்சனமான உண்மைகளையும் எடுத்துரைத்தமைக்கு நன்றிகள் சார். அடுத்து சிறப்புரை வர்றவரை பற்றி சொல்லணும்னா, அவரோட தந்தை கழகத்திற்காக அப்படி உழைத்தவர். அவர் அதுக்கப்புறம் 1978 லாங்குவேஜ் மூமெண்ட்டில் ஒரு பெரிய போராட்டத்தில் கலந்து கொண்டவர். 1993 ஃபுல் டைம் அரசியல் வந்தவர். ஒரு அரசு பள்ளியில் பயின்று, ஆண்டிமடத்தில் அரசு பள்ளியில் பயின்று எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங் முடித்து 1993 கழகத்திலும் அரசியலிலும் முழு நேரமாக அவரோட உயரங்கள் அரசியலில் நமக்கு தெரியும். அவர் பொலிட்டீஷியன் மட்டும் இல்லாமல் ஒரு ரைட்டர், எழுத்தாளர். அவர் ஒரு 3 புத்தகங்கள் வெளியிட்டிருக்காரு. மக்களுடன் நான் 2015 ஒரு புத்தகம், சோழன் ராஜ பராத்தி அப்படின்னு ஒரு சூப்பரான ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தோழர் சோரன் அப்படின்னு ஒரு 3 புத்தகங்கள். அவரோட ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்கள் வாழ்க்கையில் எந்த நேரத்திலையும் எப்படி ஆனாலும் ஒரு உயரத்தை கொண்டு வரும். அவரை நம்ம அழைக்க போகிறோம். ஸோ அவரை வெறும் வார்த்தைகளால் அழைக்கிறதை விட செயலால் செய்து காட்டக்கூடியவராக இருக்கிறாரு. பழங்குடி மக்களாக இருக்கட்டும், இல்லை போக்குவரத்து வசதிகள் இல்லாத கிராமங்களுக்கு போக்குவரத்து வசதிகளை கொடுத்ததாக இருக்கட்டும், மின்சார ஒளியை பரவ செய்ததாக இருக்கட்டும், பலதரப்பட்ட மக்களினுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய ஏணியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் எங்கள் அன்பிற்குரிய போக்குவரத்து மற்றும் மின்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு எஸ் சிவசங்கர் அவர்களை அழைக்கணும். ஒரு பெரிய கைத்தட்டலோடு உங்கள் வாழ்த்துக்களை சொல்லுங்கள். தமிழ்நாடு சாலை போக்குவரத்து தொழிலாளர் HMS பேரவை சார்பாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போர்த்தி சிறப்பிக்கிறோம். தமிழ்நாடு INTUC சார்பில் மாண்புமிகு போக்குவரத்துறை மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர்களுக்கு இந்த கதராடையை பொன்னாடையாக அணிவிக்கும். தமிழ்நாடு மின்சார வாரிய பாட்டாளி தொழிற்சங்கத்தின் சார்பில் நம்முடைய மாண்புமிகு மின்துறை அமைச்சர் அவர்களுக்கு இந்த பொன்னாடை அணிவிக்கின்றேன். தமிழ்நாடு மின்வாரிய தொழிலாளர் பொறியாளர் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக எழுச்சியோடு நடைபெறுகின்ற 4வது மாநில மாநாட்டிற்கு தலைமையேற்றிருக்கின்ற மாநில தலைவர் மரியாதைக்குரிய கண்ணன் அவர்களே, மனோகரன் நினைவு மாநாட்டு அரங்கத்தை திறந்து வைத்து இறுதியாக நிறைவு பேருரை வழங்க இருக்கின்ற HMS அகில இந்திய தலைவர் எனது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் ராஜா ஸ்ரீதர் அவர்களே, நிகழ்ச்சிக்கு எங்களை வரவேற்று இங்கே உரையாற்றியிருக்கின்ற மாநில பொதுச் செயலாளர் அன்பிற்குரிய அண்ணன் சுப்பிரமணியன் அவர்களே, மாநாட்டை துவக்கி வைத்து சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற அகில இந்திய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ஹர்பஜன் சிங் சித்து அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்வதற்கு தொடர்ந்து என்னை இங்கே அழைத்து வந்திருக்கின்ற சாலை போக்குவரத்து HMS சங்கத்தினுடைய அன்பிற்குரிய அண்ணன் சுப்பிரமணிய பிள்ளை அவர்களே, விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கின்ற நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையுடைய அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் KN நேரு அவர்களே, உரையாற்றி சென்றிருக்கின்ற பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு சகோதரர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, மாநகராட்சி மேயர் அன்பிற்குரிய அண்ணன் அன்பழகன் அவர்களே, இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கின்ற மின்சார வாரிய பொறியாளர்களே, தொழிலாளர்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறப்புமிகு நிகழ்விலே பங்கேற்கின்ற நல்ல வாய்ப்பினை இன்றைக்கு அண்ணன் ராஜா ஸ்ரீதர் அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். இந்திய அளவிலே ஒரு குறிப்பிடத்தக்க சங்கமாக
தொழிலாளர்களுக்காக ஓங்கி குரலை ஒலித்து வருகின்ற HMS சங்கத்தினுடைய இந்த மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்வதில் நான் பெருமை அடைகின்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளராக, சட்டமன்ற உறுப்பினராக, அமைச்சராக பல்வேறு பொறுப்புகளிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற எனக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் போக்குவரத்துறை அமைச்சராக, தற்பொழுது மின்சாரத்துறை அமைச்சராக இந்த பொறுப்பை வழங்கி தொழிற்சங்கங்களோடு உறவாடுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள். ஏற்கனவே மாவட்ட கழகத்தின் செயலாளர் என்ற முறையில் தொழிற்சங்கங்களுடைய நிகழ்வுகளில் நான் பங்கேற்றிருந்தாலும் இந்த இருவரும் துறைகளுக்கு அமைச்சர் என்ற முறையில் தொழிற்சங்கங்களுடைய கோரிக்கைகளை கேட்டு அவற்றை முதல்வர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று நிறைவேற்றுகின்ற ஒரு பெரிய வாய்ப்பு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அளித்திருக்கின்ற வாய்ப்பு. போக்குவரத்துறைக்கு நான் பொறுப்பேற்ற நேரத்தில் அங்கே பேச்சுவார்த்தை முடிவடையாமல் இருந்தது. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் துவங்கிய பேச்சுவார்த்தை. அந்த பேச்சுவார்த்தையை தோமுசா நம்முடைய HMS அண்ணன் சுப்பிரமணிய பிள்ளை அவர்களுடைய உறுதுணையோடு தான் ஒரு 3 சுற்று பேச்சுவார்த்தையில் அந்த பேச்சுவார்த்தை ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை முடித்தோம். இப்பொழுது ஓராண்டு இடைவெளியில் 15வது ஊதிய ஒப்பந்தத்தையும் 2 சுற்று பேச்சுவார்த்தையிலே முடிக்கின்ற அந்த வாய்ப்பும் நம்முடைய தொழிற்சங்கங்களுடைய அந்த ஆதரவோடு, அன்போடு, தொழிலாளர்களுடைய கோரிக்கைகளையும் மாண்புமிகு முதல்வர்களுடைய அனுமதி பெற்று நிறைவேற்றுகின்ற அந்த வாய்ப்பை பெற்று 2 ஒப்பந்தங்கள் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்து நான் நிறைவேற்றுகின்ற வாய்ப்பை பெற்றிருக்கின்றேன். இன்றைக்கு அதே போல் இந்த மின்வாரியத்தினுடைய மின்சாரத்துறை அமைச்சராக மாண்புமிகு முதல்வர் அவர்களால் பணியமர்த்தப்பட்டு இங்கே இந்த மாநாட்டிலே அந்த கோரிக்கைகள் எல்லாம் அவர்கள் எடுத்து வைத்திருப்பதை கேட்டிருக்கின்றோம். நிச்சயமாக நம்முடைய முதல்வர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அரசினுடைய மிக முக்கியமான துறை, ஒவ்வொரு நாளும் மக்களோடு நெருக்கமாக இருக்கின்ற துறைகள் போக்குவரத்துறையும் மின்சாரத்துறையும். இந்த 2 துறையும் தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய அரசிற்கு முதுகெலும்பு போல் இருக்கின்ற துறைகள். இந்த துறைகள் 2ஐயும் கட்டமைத்தவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். அவர் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் தான் அவர் போக்குவரத்துறை அமைச்சராக பேரறிஞர் அண்ணாவுடைய காலத்தில், பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதல்வராக இருந்த காலத்தில் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்து தனியார் போக்குவரத்து நிறுவனங்களிடமிருந்த பேருந்துகளை மெல்ல மெல்ல அரசுடைமை ஆக்கியவர். அவரே முதல்வராக வந்த பிறகு தமிழ்நாடு முழுவதற்கும் ஒரு சிறப்பான கட்டமைப்பை உருவாக்கி இன்றைக்கு இந்தியாவில் ஒரு மிக சிறந்த போக்குவரத்து நிறுவனம் எது என்று கேட்டால் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துறை தான் என்று சொல்கின்ற அளவிற்கு ஒரு 20,000 பேருந்துகளோடு 1,25,000 பணியாளர்களோடு இயங்கக்கூடிய ஒரு துறையாக இருக்கிறது. அதே போல தான் மின்துறையும். முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் 71-76 முதலமைச்சராக இருந்தபொழுது இந்தியாவின் தமிழகத்தின் அனைத்து கிராமங்களுக்கும் மின்சாரத்தை கொண்டு சேர்ப்பதை ஒரு முக்கிய கடமையாக கொண்டு செயலாற்றினார். இன்றைக்கும் இந்திய ஒன்றியத்தின் பிரதமர் மோடி அறிவிக்கின்றார், இந்தியா முழுவதிலும் எல்லா கிராமங்களுக்கும் மின்சாரத்தை கொண்டு சேர்ப்பதற்கு நாங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம், நிச்சயம் கொண்டு சேர்ப்போம் என்று கடந்த 10 ஆண்டுகளாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார். காரணம், வட இந்தியாவின் பல மாநிலங்களில் மின்சாரம் காணாத கிராமங்கள் இருக்கின்றன. அப்படி இந்த கிராமத்திற்கு மின்சாரம் போயிருந்தாலும் மின்சாரம் இல்லாத வீடுகள் இருக்கின்றன. ஆனால் அத்தகைய நிலை தமிழகத்தில் இல்லை. இந்தியாவில் முதல் 4 அதிக மின் பயனீட்டாளர்களை கொண்டிருக்கின்ற மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. நம்மை விட முன்னே இருக்கிறவர்கள் கூட நம்மை விட பெரிய மாநிலங்கள். ஆனால் அவர்களை விட மக்கள் தொகையிலே குறைவாக இருந்தாலும் அதிக பயனீட்டாளர்களோடு இருக்கின்ற ஒரு மின்துறையை சிறப்பாக கொண்டிருக்கின்ற மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு. அப்படி அது இயங்குவதற்கு காரணம் உங்களை போன்றவர்கள்தான். இன்றைக்கு இந்த மின்துறை மிக சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கிறது. கடந்த கோடை மழை நாம் எதிர்பாராமல் பெய்தது. அப்படி கோடை மழை பெய்த நேரத்தில் சுழற்காற்று அடித்தது. பல்வேறு இடங்களில் மின்கம்பங்கள் சாய்ந்த நேரத்தில் 1 நாள் 2 நாள் இடைவெளியிலே அத்தனை இடங்களிலும் அவை சீரமைக்கப்பட்டு மின்சாரம் மீண்டும் வழங்குகின்ற அந்த பணியை மிக சிறப்பாக செய்கின்ற அந்த காட்சியை நான் நேரடியாக பார்த்தேன். திருநெல்வேலியிலே ஒரு சம்பவம் நடந்தபோது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டார்கள், உடனடியாக திருநெல்வேலிக்கு சென்று
அது இருக்கின்ற நிலையை பார்த்து முதல்வர் அவர்களுக்கு தெரிவிப்பதற்கு நேரடியாக சென்று அங்கே நம்முடைய துறையின் சார்பாக ஆற்றுகின்ற பணியை நேரடியாக பார்த்து முதல்வர் அவர்களிடத்தில் தெரிவித்தேன். அதே போல் கன்னியாகுமரியிலே ஒரு மிகப்பெரிய சுழற்காற்று அடித்து அங்கேயும் மழையினால் கிட்டத்தட்ட 550க்கும் மேற்பட்ட கம்பங்கள் சாய்ந்து அந்த சீரமைக்கின்ற பணியையும் முதல்வருடைய உத்தரவை ஏற்று நேரடியாக சென்று பார்வையிட்டு அந்த நிலைமையை முதல்வர் அவர்களுக்கு எடுத்துரைத்தேன். இதை நான் குறிப்பிட்டு சொல்வதற்கு காரணம், அங்கே எல்லோரும் இங்கே சொல்வது போல தான் ஆட்கள் பற்றாக்குறை இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் முழுநேர பணியாளர்கள் போல் பணியாற்றி அந்த மின்சாரத்தை மக்களுக்கு கொண்டு சேர்க்கின்ற பணியை பொறியாளர்கள் முதல் தொழிலாளர்கள் வரை அத்தனை பேரும் ஆற்றுகின்ற பணியை நேரடியாக நான் பார்த்தேன். அது மலைப்பிரதேசம். நாங்கள் போன இடம் விளவங்கோடு தொகுதியில் மலைப்பிரதேசம். பெரிய பெரிய மரங்கள் விழுந்து மின்கம்பிகள் அருந்து அந்த மின்சார கம்பங்கள் சாய்ந்து போயிருந்ததை ஒரு 2 நாள் இடைவெளியில் மீண்டும் சீரமைக்கப்பட்டு மின்சாரம் வழங்கப்பட்டது. இன்றைக்கு மக்கள் 5 நிமிடம் மின்சாரம் தடைப்பட்டு போனால் கூட தவித்து போகின்ற நிலைக்கு ஒரு மின்சாரம் என்பது மிக மிக அத்தியாவசியமாக ஆகிவிட்டது. அப்படி ஆகியிருக்கின்ற சூழலில் மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்கின்ற பணியை மிக சிறப்பாக செய்து வருகின்ற உங்களுக்கு இங்கே இந்த பல்வேறு கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமான கோரிக்கையை நம்முடைய துறையின் சிஎம்டியாக இருக்கின்ற மரியாதைக்குரிய டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களும் நானும் சமீபத்தில் விவாதித்திருக்கின்றோம். கடந்த வாரத்தில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தலைமையிலே அத்தியாவசிய துறைகள் குறித்து ஆய்வு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் நம்முடைய மின்துறை சார்பாக நடைபெற்ற கூட்டத்திலையும் இங்கே எடுத்து வைக்கப்பட்ட கருத்துக்களை நான் முதல்வரிடத்தில் எடுத்து வைத்திருக்கின்றேன். நிச்சயமாக நம்முடைய அந்த குறைகளை போக்குகின்ற அளவிற்கு தொழிலாளர்களை புதிதாக நியமிப்பதற்கான பணிகளை முதல்வருடைய அனுமதியை பெறுவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். ஒருபுறம் கடந்த காலத்தில் ஏற்பட்ட நிதி நெருக்கடி, ஆட்சி துவக்கத்தில் இருந்த கொரோனா கால நிதி நெருக்கடி, இன்னொரு புறம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டிய கடப்பாடு, இவற்றிற்கிடையே தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய துறைக்கு பல்வேறு வகையில் நிதியை வழங்கி வருகிறார்கள். அப்படி வழங்குகின்ற இந்த நிதியில் பல்வேறு பணிகள் நடைபெற்றாலும் இன்னும் கூடுதலாக பணியாளர்களை நியமிப்பதற்கான அந்த பணி அவசியம் என்பதை நானும் உணர்ந்திருக்கின்றேன். எனவே உங்கள் குரலாக முதல்வர் கவனத்திற்கு நிச்சயம் கொண்டு செல்வேன். அதே போல் 2009ஆம் ஆண்டு பணியிலே சேர்ந்தவருடைய அந்த பிரச்சனையை அண்ணன் ராஜா ஸ்ரீதர் அவர்கள் என்னிடத்தில் எடுத்துரைத்திருக்கிறார்கள். நிச்சயமாக அந்த பிரச்சனையும் தீர்ப்பதற்கு மாண்புமிகு முதல்வர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று நடவடிக்கை எடுப்பேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, என்றைக்கும் எளிய தொழிலாளர்களுடைய குரலாக ஒலிக்கின்ற ஹெச்எம்எஸ் சங்கத்தினுடைய அந்த ஒத்துழைப்போடு தான் நான் 2 போக்குவரத்து தொழிலாளர்களுடைய ஒப்பந்தங்களையும் நிறைவேற்றுகின்ற வாய்ப்பை பெற்றேன். எனவே எப்படி நீங்கள் எங்களுக்கு துணையாக இருக்கிறீர்களோ நாங்களும் உங்களுக்கு துணையாக இருப்போம், அந்த பணிகளை செய்வோம் என்று இந்த நல்ல வாய்ப்பில் நீங்கள் அளித்திருக்கின்ற வாய்ப்பில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற இந்த நிகழ்விலை உங்களுக்கு எடுத்துரைத்து இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சங்க உறுப்பினர்களுடைய இதயமெல்லாம் இலகுவாகும்படி எங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றுவோம் அப்படின்ற உறுதிமொழியை கொடுத்திருக்கக்கூடிய நம்ம மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை கைதடல் கொடுத்துடலாம். அதனைத் தொடர்ந்து நம்மளுடைய சங்கத்தினுடைய செயல்பாடுகளை எல்லாம் ஒரு புத்தக வடிவில் நம்ம அமைச்சிருக்கோம். அந்த புத்தகத்தினை அமைச்சர் அவர்கள் அவர்களுடைய பொற்கரங்களால் வெளியிடணும் அப்படின்னு சங்கத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது மலர் வெளியீட்டு விழா, அனைவரும் உங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கைத்தட்டல் மூலமாக தெரிவிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். ஏன்னா உங்களுடைய ஒட்டுமொத்த சாதனையின் வடிவமாக இந்த புத்தகம் அமைஞ்சிருக்கு. ஸோ ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துருங்க ப்ளீஸ். தமிழ்நாடு மின்சார வாரியம் தொழிலாளர் பொருளாளர் ஐக்கிய சங்கம் 4வது மாநில மாநாட்டில் மலர் வெளியீடு. நல்ல ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். ஸோ உங்களுடைய அளப்பரியாத அந்த சாதனையை ஒரு புத்தக வடிவத்தில் வருங்கால சந்ததியினர்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிற வடிவில் அமைச்சிருக்கிறாங்க. உங்களுடைய ஒவ்வொரு சாதனைகளும் அந்த எழுத்துக்களாலேயும் புகைப்படங்களாலேயும் நிரப்பப்பட்ட அந்த மலர் இந்த ஒரு சபையில் வெளியிடப்படுகிறது. மாண்புமிகு திரு எஸ் சிவசங்கர் அவர்களின் கையால் இந்த மலர் வெளியீடு உங்களோட நல்ல கைத்தட்டலோட வாழ்த்துக்களோட, நல்ல ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். இந்த வாழ்த்துக்களோட இந்த 4வது மாநில மாநாடோட சிறப்பு அம்சம் இது. உங்களோட கைத்தட்டலும் வாழ்த்துக்களும் பலமா இருக்கட்டும்.
அதனைத் தொடர்ந்து நம்மளுடைய தமிழ்நாடு எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன் அவர்களுடைய சங்கத்தை சார்ந்த மாநில தலைவர் சி மாயாண்டி அவர்கள் நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கிறார்கள். அமைச்சர் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகின்றது. அடுத்ததாக மு சுப்பிரமணியம் அவர்களுக்கும் பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. அவர்களை தொடர்ந்து மரியாதைக்குரிய ராஜா ஸ்ரீதர் அவர்களுக்கும் பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. உங்களோட பொன்னான நேரத்தை எங்க கூட செலவிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். மிக்க நன்றி. மற்றும் ஒருமுறை மாண்புமிகு திரு எஸ் சங்கர் அவர்களுக்கு நல்ல பலத்த கைத்தட்டல் கொடுத்து அவருக்கு நன்றி தெரிவிக்கலாம்.